ஸோ ஷீட்ஸ்னா அதான் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே என்டின்றாங்க சிந்தட்டிக்ன்றாங்க கன்வேரா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. கேன்வரான்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா நான் டெரபிள் ஆல்பம்ஸை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னா கேன்வரா பிராண்டு தான். டிசைனிங் வந்து பிரிண்டிங்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து டிசைன் சரியாக பண்ணல அப்படின்னா அது என்னதான் நல்ல பிரிண்ட் பண்ணாலுமே அது பார்க்க நல்லா இருக்காதுல்ல. லேஅவுட்ஸை பொறுத்தவரையும் சேஃப் ஜோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சேஃப் ஜோனுங்கிறது ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் அப்புறம் சென்டர். போது லெதர் டைப்ஸ் பேட் இருக்கு, அதுக்கப்புறம் நார்மல் பேட் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோவிங் தட் வெட்டிங் ஆல்பம்ஸ்க்கே இப்போ போர்ட்ரைட் ஆல்பம்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த 12/18 18/12 ஆகும், 12/15 15/12 ஆகும் போர்ட்ரைட்டில் பண்ணுறாங்க. நிறைய பேர் கலர் மிஸ் அவுட் ஆகுது பிரிண்ட்டுக்கும் அந்த டிஜிட்டல் ஃபார்முக்கும். நம்ம மானிட்டரில் பண்ணும்போது ஒரு கலராக தெரியுது, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் மாறுது. அது எப்படி ஒரு கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வருது? என்னோட மென்டாலிட்டிலேன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 90s கிட்ஸாக இருக்கணும்னா இப்போ நம்மளோட பேர் எங்கேயாச்சும் பிரிண்ட் ஆகிருந்தாலே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். வெறும் பேனர்லாம் பிரிண்ட் ஆகிருந்தால் அதை கட் பண்ணி ஒட்டிக்கிறது. ஏன் டிஜிட்டல் வந்தோடனே பிரிண்ட் அடி வாங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது ஹாய் ப்ரோ, நீங்கள் வந்து கேன்வராக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு கேன்வராவில்? உங்களுக்கு எப்படி பிரிண்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கேன்வராவில் என்னோட ஜேர்னி அப்படின்னா நான் யூஸ்வலாக நான் MBA கிராஜுவேட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஸோ கேன்வராலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக செலக்ட் ஆனேன். ஸோ அப்போது பெருசாக கேன்வரா அந்த ஆல்பம் பிரிண்டிங்கை பற்றின அவேர்னஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ உள்ளே வரும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸை மட்டும் டேரெக்டாக போய் மீட் பண்ணணும் ஆன் டெய்லி பேசிஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் தான். போகணும், மீட் பண்ணணும், ஆல்பத்தை சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் ஒப்பீனியன்ஸ். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே இது வந்துட்டு ஒரு கடல் மாதிரி இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட அப்படிங்கிற. ஸோ அப்படியே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டீம் லீடர், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பிரான்ச் மேனேஜர், இப்போ ரீஜனல் ஹெட்டாக இருக்கேன் சவுத் இந்தியாவுக்கு கேன்வராவில். ஸோ கேன்வரா ஸ்டார்ட் அப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2007. நான் கேன்வராவில் ஜாயின் பண்ணது 2013 ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்வளோ இயர்ஸ்? 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. 11 இயர்ஸாக இதில் இருக்கீங்க. ஓகே, பிரிண்டிங் மட்டுமே? ஆமாம். நான் மோஸ்ட்லி இன்ட்டு என்னென்னா பிரிண்டிங்கோட ஹப் ஃபுல்லாகவே பெங்களூர் தான். ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே பெங்களூர் தான் இருக்குது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டே டு டேயில் ஃபோட்டோகிராஃபர்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இந்த வெட்டிங் ஆல்பம்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ வெறும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபோட்டோ ஆல்பம்ஸை கலெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. பட் இதில் கேலிப்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறது, அவங்களோட குவாலிட்டி, ரெசல்யூஷன், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது ஷீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஷீட்ஸ்னால் அதான் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே என்டின்றாங்க சிந்தட்டிக்ன்றாங்க, அதுக்கப்புறம் கரிஷ்மான்றாங்க. ஓல்டு டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு, அதாவது ஒட்டுறது, ஃபோட்டோ ஒட்டுறது அந்த பேஸில் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜென்ரேஷன் மாற மாற பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுறதுலேருந்து மாறி அது கரிஷ்மா டைப் வந்துச்சு. அது ஃபோட்டோ அப்படியே அந்த கிளிக்கிற டைப் மாதிரி டியரபிளில் அது. ஆமாம். அதுக்கப்புறம் நான் டியரபிள் வந்துச்சு. ஸோ அதுலேயே சிந்தட்டிக் நான் டியரபிள்லேயே அதை வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் பேர் வச்சு அதை குழப்புற மாதிரி இருக்குது. ஓகே இல்லை, இப்போ வந்து சிந்தட்டிக்ன்றதும் அதே தான்ற மாதிரி இருக்குது, என்டின்றதும் அதே தான்ற மாதிரி இருக்குது, கன்வேரா அப்படின்றதையும் மென்ஷன் பேசிக்காக வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது நம்ம நார்மலாக டால்டான்னு இருக்கு இல்லையா, டால்டான்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஆக்சுவலாக அது பேர் வனஸ்பதி. இப்போ நீங்கள் ஒரு தைலம் இருக்கும் ஒன்று, ஆரஸ்பதி தைலம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஈக்குவலிப்டஸ் ஆயில் இருக்கும். பட் அதோட ஃபெமிலியரான பிராண்ட் நேமை சொல்லி தான் கால் பண்ணுவாங்க. இப்போ டால்டாங்கிறது இதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கரிஷ்மாங்கிறது இனிஷியலாக ஒரு பிராண்டு, ஒரு டிசைன் வச்சிட்டு இருந்த பிராண்டு. அவங்க ஒரு பிரிண்டிங் கம்பெனி. ஸோ அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டிக் பண்ணி ஆல்பம்ஸை பண்ணுறது. ஸோ அதுலேருந்து இந்த நேம் வந்துச்சு. இப்போது கேன்வரான்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா நான் டெரபிள் ஆல்பம்ஸை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னா கேன்வரா பிராண்டு தான். கேன்வரா தான் வந்து அந்த நான் டெரபிள் ஆல்பம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதே. இப்போ ஹெச்பியோட கொலாப் பண்ணி அந்த நான் டெரபிள் ஆல்பம்ஸை கொண்டு வந்ததே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது கேன்வரா தான். ஸோ இந்த லேமினேஷனில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆல்பமை மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற சும்மா லூஸ் பிரிண்ட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா. ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த நான் டெரபிள் ஆல்பம்னாலே கேன்வரா தான். இது கேன்வரா ஆல்பம். இப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது கரிஷ்மா ஆல்பமு, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கேன்வரா ஆல்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது ட்ரூ கிடையாது. கேன்வராங்கிறது ஒரு செப்பரேட் பிராண்டு.
ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பேப்பர் டைப்ஸ் நிறையா இருக்குது. அப்போ சிந்தட்டிக்னு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு அது நான் டேரபிள் பேப்பர்ஸ் எல்லாமே சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. டேரபிள் இருக்குது, வெல்வெட் இருக்குது, பேர்ல் இருக்குது, மெட்டாலிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது வந்து ஷீட்டோட வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது வந்துட்டு இப்போ ஷீட்டோட வெரைட்டிஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியா அந்த ஷீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். அது என்டி ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய. ஆமாம், இது எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து என்டிங்கிறது ஒரு லேமினேஷன் தான். யூஸ்வலாக பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டுக்கு மேலே அது என்ன மாதிரியான லேமினேஷன் நம்ம கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த ஷீட்டோட நேமே நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது பிரிண்ட் ஷீட்டு, அதுக்கு மேலே ஆமாம், நீங்கள் கிளாசி லேமினேட் பண்ணிங்கன்னா அது கிளாசி பேப்பர், வெல்வெட் பண்ணுறீங்கன்னா அது வெல்வெட் பேப்பர். ஸோ இதில் நான் லேமினேட்டட் பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ லஸ்டர் மாதிரியான பேப்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது பேப்பரை வச்சு தான் அது ஆக்சுவலி லேமினேஷனை வச்சு தான் அந்த பேப்பர் டைப்ஸே டிஃபைன் பண்ணுறது. கரெக்டு. ஸோ அப்படி பண்ண போய் தான் இந்த மாதிரியான நேம்ஸ் வருது. ஸோ அது ஒவ்வொன்றும் குவாலிட்டி மாறும். நீங்கள் பண்ணுற லேமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிண்ட்டோட அவுட்புட்டும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெட்டாலிக் பிரிண்ட் பண்ணுறீங்க, ஒரு கிளாசி பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டாலிக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் வார்ம் டிண்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் எல்லோ டிண்ட் ஏறி தான் இருக்கும். அதே மாதிரி கிளாஸியில் பிரிண்ட் பண்ணுறீங்க ஒன்று, அதே ஃபைலில் மேட்டில் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா மேட்டில் கொஞ்சம் டல்லாக. மெட்டாலிக்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாம், மெட்டாலிக்லேயே கோல்டு மெட்டாலிக் இருக்கும், சில்வர் மெட்டாலிக் இருக்கும், எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டும் டிஃபர் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எல்லா பேப்பர் டைப்பும் கொடுக்கணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி போடுறதுங்கிறது ஒரு நல்ல அட்வைஸ் கிடையாது. ஸோ அந்த இமேஜுக்கு என்ன பேப்பர் டைப் ரெக்வயர்டோ அந்த மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இப்போதைக்கு பார்த்தா என்டி தான் இப்போ உள்ள. ஆமாம் ஆமாம், என்டி. இப்போ என்டி முன்னாடி கரிஷ்மா இருந்தது. ஆமாம் ஜி, கரிஷ்மானா ஒரு சில்வர் ஹேலைட் பேப்பரை கரிஷ்மான்னு சொல்லுவாங்க ஜி. ஆமாம், அது எப்படின்னா சிங்கிள் சைட் பிரிண்ட் தான், டபுள் சைட் பிரிண்ட் கிடையாது. ஸோ அது ஒரு பேப்பரை சிங்கிள் சைடில் பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பரை சிங்கிள் சைட் பிரிண்ட் பண்ணிட்டு இடையில சாண்ட்விச் டைப்பில் கம் போட்டு ஒட்டிடுறது. ஸோ அதனால ஆமாம், இடையில ஒரு போர்டு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கும். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னா கரெக்ட், அதில் என்ன அட்வான்டேஜ்னா பைண்டிங் இல்லாதனால லே ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபுல்லி லே ஃப்ளாட்டாக ஈஸியாக மடக்கிடலாம். பட் அதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா அந்த ஒரு ஷீட் பிரிண்ட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 செகண்ட்ஸ் எடுக்கும். அதுவே அந்த நான் டெரபிள் ஆல்பம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HP Indigo 7900 யூஸ் பண்ணுறோம் மெஷின், ஒரு செகண்டுக்கு ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் 60 செகண்ட் இந்த ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகிற நேரத்தில் 50-60 பேப்பர்ஸ் அதில் பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சில்வர் ஹேலைடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் சில்வர் ஹேலைட் ரொம்ப ஸ்லோ பிரிண்ட்டு, கொஞ்சம் ஓல்ட் டெக்னிக். இப்போ நீங்கள் எது பெட்டர்னு நினைக்கிறீங்க, கரிஷ்மாவா இல்லை என்டியா? இப்போதைக்கு இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் இல்லை பழைய சைஸ். இல்லை ஜி, ஆக்சுவலாக எப்படின்னா இனிஷியலாக இருந்தது நீங்கள் சொல்கிற அந்த கரிஷ்மா டைப். கரிஷ்மான்னு மார்க்கெட்டில் சொல்கிறது ஆக்சுவல் நேம் வந்து சில்வர் ஹேலைடு. ஓகேங்களா. ஸோ அந்த பேப்பர் டைப் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி கேமராவில் வந்துட்டு DSLR மிரர்லெஸ்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு இதாகிருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆமாம், இப்போ மிரர்லெஸ் தான். இப்போது அதுக்கும் இதுக்கு என்ன கம்பேரிசன் நீங்கள் செக் பண்ணும்போது ஆப்வியஸாக என்னெல்லாம் இருக்கும். பட் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இது கூட ஒரு கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இப்போ நான் டெரபிள் பெஸ்ட்டாக அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபுல்லி லே ஃப்ளாட்டாக ஒரு வேணும் ஒரு பிக்சரை அப்படியே 2 சைடும் சேர்த்து ஒரு ஷீட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த இமேஜோட குவாலிட்டி அடி வாங்காமல் இருக்குன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிற வரையும் ஒரே மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அப்படிங்கும்போது இடையில உங்களுக்கு பைண்டிங் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அந்த கட் ஆகும், அந்த மடங்கிறது. ஓகே, மடங்கிறது வந்து அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆமாம். இப்போ என்டியில் ஷைனிங்காக இருக்கும் போது வேறு அது கொஞ்சம் ஆமாம் டெஃபினட்டாக கிளிட்டர் ஆகும். அப்போ இது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நான் அப்படியே பிளேஸ் பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சில்வர் ஹேலைட் பிரிண்ட் ஃபுல்லி லே ஃப்ளாட்டில் போடலாம். ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், எனக்கு ஒரு வெட்டிங்கில் ஒரு 250 பிக்சர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க கிளைண்ட்டு. அதை நீங்கள் அதில் போடுறீங்க அப்படின்னா 40 ஷீட்ஸ் 45 ஷீட்ஸ் வருது அப்படின்னா அப்போ அதோட வெயிட் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ கிளைண்ட்டு வந்துட்டு கிளைண்ட்ஸு இப்போ ஃபோட்டோகிராஃபர் அவங்க கிளைண்ட்டிட்ட கொடுக்கும்போது ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ இதில் அவ்வளோ ஷீட்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது 30-40 ஷீட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் 50% ஆஃப் த வெயிட் கூட இருக்காது இந்த புக்கு இது பண்ணும்போது. ஸோ அப் டு 90 ஷீட்ஸ் வரையும் கூட நீங்கள் ஆல்பத்தை பிரிண்ட் பண்ணி. அப்போ இப்போதைக்கு எப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரெக்ட், நம்மளுக்கு என்ன ஃபைல் இருக்குது. கரிஷ்மா நமக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கரிஷ்மாவை தொட்டு போடலாம். இல்லைனா நம்மளுக்கு அதை கிளிக்கக்கூடாது, கொஞ்சம் சேஃப் பார்த்தா இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது சேஃப்னு பார்த்தா இது சேஃப்னு பார்த்தா அன்டவுட்டட்லி நான் டேரபிள்ஸ் தான். ஏன்னா இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ஆப்வியஸாக நீங்கள் பாம்பில் வச்சு கூட ஹேண்டில் பண்ணலாம். பட் அதெல்லாம் ப்ராப்பராக டேபிளில் வச்சு பார்க்கணும். இந்த சில்வர் ஹேலைட் இந்த ஃபுல்லி லே ஃப்ளாட் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது பாதிக்க
அதிக எஃபெக்ட் இருக்குது. லைக் வந்து மடக்குனா பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து தண்ணி பட்டா ஆமாம் தண்ணி லேசாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னாலும் சிக்கல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்லேயே ஆல்பம்ஸை வச்சுட்டு போயிடுவாங்க. எப்போதும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது மறந்து கார்லேயே இருக்குதுன்னா, இல்லை எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபர் சாம்பிள் ஆல்பம்ஸை காரில் தான் மோஸ்ட்டாக வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த வெயிலுக்கு அது ரியாக்ட் ஆகி அப்படியே ஸ்டிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி ரொம்ப வின்டர் சீசன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆல்பம்ஸை கம்பல்சரியாக சில்வர் ஹேலைட்லாம் நீங்கள் ஒன்ஸ் இன் அ மந்த் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாச்சு வைக்கணும். பேர் சில்வர் ஹேலைட். சில்வர் ஹேலைட் அப்படி தான் சொல்லுவோம். கரிஷ்மான்றது அது பிராண்டோட நேம் அது சில்வர் ஹேலைட். ஸோ மெட்டீரியல் பேர். அப்போ நம்ம அதில் லஸ்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவோம், மேட் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா கெமிக்கலில் பிரிண்ட் ஆகுறது, கெமிக்கல் வாஷ் பண்ணி அந்த கலரை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஷார்ப்பனாக இருக்கும். ஆனால் பிரிண்ட் குவாலிட்டி வைஸ் எது பெட்டராக இருக்கும் இப்போ இது சில்வர் ஹேலைடா இல்லை? அதான் இப்போ பிரிண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கலர்ஸ்ன்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில கலர்ஸ் மட்டும் அதில் வராது. சில்வர் ஹேலைடில் ஒரு எப்படி சொல்கிறதுனா நியான் கலர்ஸ் எதுவும் ப்ராப்பராக நம்ம யோசிக்கிற அவுட்புட்டில் அது வராது சம்டைம்ஸ். பட் அதை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது அதோட அவுட்புட் ரொம்பவுமே ஒரு மாதிரி டிஃபைன்டாக நல்லா இருக்கும் சில்வர் ஹேலைடு. இப்போது இருக்க டெக்னாலஜி இப்போ ஸ்பெஷல் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே குவாலிட்டி ஆஃப் பிரிண்ட் இதுலேயுமே இருக்குது. எங்கே என்டிலேயும் வருது. என்டியில் என்ன ஒரே ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் இமேஜஸ் எடுக்கிறாங்க. ஒரு குரூப்பில் ஒரு 4 பேர் நின்றுட்டா பரவாயில்ல, ஓகேங்களா. 10 பேர்லாம் நின்றுட்டாங்க, ஒரு 6-7 பேர்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து 300 dpiன்னு சொல்லுவோம். 300 டாட் பெர் இன்ச்சு, டாட் பெர் இன்ச்சு. ஓகே, அப்படின்னா இப்போ ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ச்சுக்கு சைஸுக்கு டாட் இருக்குன்னா அதுக்குள்ளே 300 டாட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு இன்ச்சு டாட்டுக்குள்ளே. ஆமாம், எக்ஸாக்டாக. ஸோ அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எனக்கு ஒரு குரூப் இமேஜஸ் அது 1 இன்ச்சுக்குள்ளே 2 ஃபேஸ் இருக்குன்னா அதுக்குள்ளேயே 4 கண் இருக்கும், 2 மூக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கிரைனியாக தான் இருக்கும் அந்த பிக்சரை பார்க்கும்போது. பட் கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா எனக்கு ஃபுல்லாக க்ரியேட்டிவ் ஷீட்ஸில் இல்லை வந்து நான் அவுட்டோர் ஷூட்டில் எடுக்கிற அவுட்புட்டு ஃபுல் இமேஜாக வைக்கிறதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, பட் குரூப் இமேஜஸ்லாம் கிரைன்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது. பட் அதுக்கு மெயின் ரீசன் இது தான் இருக்கும். ஸோ அது டாட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான், அதோட பிரிண்டிங்கே டாட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான். ஸோ ஆப்வியஸாக அதில் கிரைன்ஸ் வரதான் செய்யும். ஸோ என்டி ஆல்பத்தை நீங்கள் இவ்வளோ க்ளோஸரெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த எட்ஜெலாம் வந்து ஒரு மாதிரி எட்ஜ் லைன் தெரிகிறது வந்துட்டு எப்படின்னா அது லோ குவாலிட்டி பிரிண்டிங். ஏன் அப்படின்னா இப்போ அந்த மெஷின் நேம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஹெச்பி இண்டிகோ நாம் யூஸ் பண்ணுறோம், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 crores அதோட வேல்யூ. இப்போது அதே ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுறது 25 lakhs 20 lakhs இருக்குது. இப்போ கோனிகா மினோல்ட்டெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த எட்ஜஸில் அந்த மாதிரி வர செய்யும். ஏன்னா அது வந்து மிஷின்ஸை பொறுத்து லோ குவாலிட்டி மிஷின்ஸில் அந்த இது இருக்கும். இப்போ லோ குவாலிட்டி மிஷின்ஸ்னால் வேறு வழி இல்லை. இப்போது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மெஷினில் தான் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும், அவ்வளோ இங்கை தான் அது கன்சியூம் பண்ணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் கேன்வரா ஆல்பம்ஸ்க்கு 25 years கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் கலர்ஸ் பிரிண்ட் குவாலிட்டிக்கு. ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னா இப்போ ஹெச்பிலேருந்து எங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா 200 yearsக்கு எந்த ப்ராப்ளமே வராது, இந்த இங்கை பொறுத்தவரையும் ஃபேட் ஆகாது, போகாது. பட் நம்ம அதை கிளைண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்கிறோம், ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 25 years இருந்து இப்போ நீங்கள் இதுவே இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு சின்ன இப்போ ஃபோட்டோஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வெளியில் நீங்கள் ஒட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனோன்னே அந்த கலரே ஃபேட் ஆகிருக்கும். ஸோ அது டிபெண்ட் அப்பான் இந்த பிரிண்டிங்கும் இங்கு குவாலிட்டியை பொறுத்து தான் அது மாறும். ஸோ ஃபேட் ஆயிரும், ஆப்வியஸாக ஃபேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன மாதிரியான பிரிண்ட் இப்போ 40 அதெல்லாம் இனிஷியலில் தெரியாதுல்ல. இப்போ ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இனிஷியல்ல பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அது ஃபேட் ஆகுறது ஒரு எப்படியும் 2 years ஆகிடும். நம்ம எப்போ பார்ப்போம், எதுக்காக மெயினாக ஆல்பம் பண்ணுறோம், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். இப்போ அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம இப்படி தான் அம்மா அப்பா அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆப்வியஸாக நார்மல் பீப்புளால் கண்டுபிடிக்க முடியாது. அது பார்க்குறதுக்கு அது ஒரு சில விஷயங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது லோ குவாலிட்டி ஆல்பமா ஹை குவாலிட்டி ஆல்பம். நீங்கள் பேப்பரை அப்படி ஸ்விங் பண்ணும்போது அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்விங் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லை, தடன்னு வரும் இல்லை, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆப்வியஸாக லோ குவாலிட்டி எக்ஸ்ரே சவுண்ட் வரக்கூடாது. ஆக்சுவலாக எப்படி வரணும், அது அது ஒரு நாய்ஸே கிரியேட் பண்ணக்கூடாது, நாய்ஸே இருக்கக்கூடாது. நாய்ஸ் இருக்கலாம். இப்போ ஆமாம், இப்போ மார்க்கெட்டில் ஹை கிளாஸின்னு சொல்லி ஒரு கொடுப்பாங்க. ஸோ அதிலே 2 வெரைட்டி இருக்கும். இப்போ பெட் லேமினேஷன் யூஸ் பண்ணுன்னா அந்த சவுண்டு வரும், ஆனால் ரொம்ப வராது.
அது எதனால அந்த சவுண்ட் ஒரு திக்னஸ்னாலயா? அந்த பேப்பரோடது பிளாஸ்டிக் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சவுண்டு வரும். திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த ஆமாம், அந்த சவுண்டு வரும். நீங்கள் பண்ணுறது திக்னஸ் கம்மியாக கம்மி ஜாஸ்திங்கிறத மீறி அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் அந்த பேப்பரை பிளாஸ்டிக்கோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் லேஸாக பண்ணாலும் டென்ட்டு விழுகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிஃபாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே பலபலன்னு இருக்கும். நம்மளுக்கு பிரிண்ட்டை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மானிட்டரை பார்க்குறத விட நல்லா இருக்குன்னு கூட சில டைம் ஃபீல் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அது வந்துட்டு நம்மளோட நெயில் டென்ட்டு விழுகும், ஸ்க்ராச்சஸ் ஈஸியாக சும்மா கையை வச்சு இப்படி பண்ணாலே ஸ்க்ராச்சஸ் ரொம்ப நாள் கழித்து தெரிய ஆரம்பிச்சிடும். இனிஷியலாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு 40 ருபீஸுக்கு கிடைக்குது, 50 ருபீஸுக்கு கிடைக்குது நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பட் நம்ம ஒரு கிளைண்ட்டு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கல்ல, என் கிளைண்ட்ஸு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் நம்மளை பற்றின ஒப்பீனியன் மாறும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஆக்சுவலி வந்துட்டு இது ஃபோட்டோகிராஃபரால் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்றேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே இனிஷியலில் ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இனிஷியலில் பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற 2 இயர்ஸ் கழிச்சு ஃபேட் ஆகுறதுலாம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபரே ஃபைண்ட் பண்ண முடியாது. இல்லை கரெக்டு. பட் இதில் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு லைன், அந்த கார்னரில் லைன் சொல்கிறீங்களா, அது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் சவுண்டு சொல்கிறது இதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா இது மெயினாக வந்துட்டு ஆல்பம்ஸுங்கிறது வெறும் பேப்பர் டைப்ஸ் கிடையாது. அது ஆல்பமை மேக் பண்ணுற அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெறும் இப்போ நீங்கள் என் கிளைண்ட்டுக்கிட்ட போய் இந்த இதில் என்ன டிண்ட் அதிகமாக இருக்குது, என்ன டோன் அதிகமாக இருக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக எப்படி ஃபுல் ஃபினிஷ்டாக கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இப்போ நீங்கள் மேன் பவர் இப்போ இந்த செட்டப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த இவ்வளோ குவாலிட்டியாக வீடியோ வரணும்னா அதுக்கு ஆப்வியஸாக இந்த லைட்டு, இந்த கேமராஸ் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாமலும் நம்மளால் வீடியோ பண்ண முடியும். ஆனால் பண்ணுனா அதுக்கான குவாலிட்டி லாஸ் டெஃபினட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதுக்கான மேன் பவர்னு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ கேன்வரா பொறுத்த வரையும் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் பண்ணாலும் ஒரே ஒரு இடத்துல தான் ஃபேக்ட்ரி வச்சு. காரணம் என்னென்னா இப்போ அங்கே ஒரு 200-300 பீப்புள் ஒரு ஆல்பம் மேக் பண்ணுறதுக்காக மட்டும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 250-300 ஆல்பம்ஸ் அசால்ட்டாக பிரிண்ட் ஆகும். பட் நம்ம இங்கே இருக்கிறது காஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கிறதுனால இப்போ லோக்கல் லேப்ஸால் அந்த மாதிரி அவங்களால மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கேன்வராவோட ஃபினிஷிங் இந்நேரம் வரையும் வேறு ஒரு கம்பெனிஸால் ப்ரொவைட் பண்ண முடியாததுக்கான ரீசனும் கூட. ஸோ மேன் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இருந்தாலுமே மேன் பவரும் சரி, மெஷினரிஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுற லேமினேஷனையே மேனுவலாக லேமினேட் பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் லேமினேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ கரிஷ்மா என்டி அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் வைஸ் பார்த்தா என்டி பெட்டராக இருக்கும். பட் பிரிண்ட்டில் ஒரு சில அட்வான்டேஜஸும் அதுக்கு இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பேபி ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, அதுக்கெல்லாம் சில்வர் ஹைலைட் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா ஒரு பேபியை ஒரு நியூ பார்ன் பேபி ஷூட்டாக இருக்கட்டும், இல்லை டாட்லர் ஷூட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லி லே ஃப்ளாட்டாக பார்க்கும்போது அது பிரச்சனையே இல்லை. ஸோ அதுவும் இருக்குது. அதே மாதிரி போத் ரெண்டுலையுமே ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இதுலேயுமே இந்த சில்வர் ஹைலைட் பிரிண்ட்லேயுமே நான் சொல்கிற மாதிரி இப்போ 2 லேமினேஷன் இருக்குது. லஸ்டர் லேமினேஷன் இருக்குது, அது சில்கி மேட் லேமினேஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கி இஷ்யூஸ் வர்றதுக்கு சில்கி லேமினேஷன் யூஸ் பண்ணி சில்கி மேட் லேமினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் 99% அந்த ஸ்டிக்கி இஷ்யூஸ் வராது. இப்போ லஸ்டருங்கிறது அப்படியே பியூர் பேப்பர், ஒன்றுமே எந்த லேமினேஷனுமே இல்லாமல் இருக்க பேப்பர் தான் லஸ்டருங்கிறது. ஸோ அது மேலே திரும்ப சில்கி மேட் லேமினேஷன் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த ஸ்டிக்கி இஷ்யூ ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷீட் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். என்டியில் பார்க்கும்போது நிறைய ஷீட் டைப்ஸ் இருக்குது. லைக் வந்து மெட்டாலிக், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், டெக்ஸ்சரு, அதுக்கப்புறம் மேட்டு, ஃபெதர் மேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி இதில் நாங்களுக்கு தெரியாதது அந்த மாதிரி? இதில் மெயினாக பேப்பர் டைப்ஸ்னு பொறுத்த வரையும் ரெகுலர் ஹெவின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரெகுலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்றது சொல்லிடுறேன். ரெகுலர் தெரியாது. ஆமாம், பேப்பர் டைப்ஸ் அப்படின்றது ஒரு கிரியேட்டிவ் மாதிரியா? கரெக்ட். பேப்பர் டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த பேப்பரோட லேமினேஷன் தான் மேஜராக. அதில் வந்துட்டு திக்னஸை பொறுத்து இப்போ ஜிஎஸ்எம் இருக்குது. ஓகேங்களா, திக்னஸை பொறுத்து வேரி ஆகும். ரெகுலர் அப்படின்னா 175 ஜிஎஸ்எம் இருக்கும். ஓகேங்களா, 225 ஜிஎஸ்எம் இருந்தால் அது ஹெவி. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சில்வர் ஹேலைடு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்எம் கிடையாது. அது ஆனால் ஆக்சுவலாக ஜிஎஸ்எம் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மோர் தென் 300 வரும். ஸோ ஜிஎஸ்எம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம A4 ஷீட் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அசைன்மெண்ட் எழுதியிருப்போம் இல்லையா, இப்போ அதோட ஜிஎஸ்எம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 70 ஜிஎஸ்எம்னு இருக்கும். ஸோ அது என்னென்னா ஜிஎஸ்எம்னா கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர்.
இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த பேப்பரை கட் பண்ணி வெயிட் போட்டால் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதோ அதுதான் ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்ன்ற திக்னஸா இல்லை? அதான் திக்னஸை பொறுத்து தான் அந்த வெயிட் இருக்கும். திக்னஸ் தான். இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்களேன், அந்த நம்ம இந்த A4 ஷீட் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு கட் பண்ணுறீங்க, மடித்து கொண்டு போய் வெயிட் போடுறீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 70 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே இப்போ நம்ம வெட்டிங் ஆல்பம் பிரிண்ட் பண்ணுறோம்ல, அதை ஒரு ஸ்கொயர் மீட்டர் பேப்பர் கட் பண்ணி அதை வெயிட் போட்டோம்னா 260 GSM 270 GSM இருக்கும். அதாவது 1/4 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட வெயிட்டு. ஸோ அப்போது 250 GSM அது. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து தான் அந்த ஜிஎஸ்எம் நம்ம சொல்கிறோம். ஆப்வியஸாக அந்த திக்னஸ் தான் மேட்ரு. திக்னஸ் தான். திக்னஸ் கம்மியாக இருந்தால் வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஆமாம், ஆப்வியஸாக. ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா, எது பெட்ரு? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது பிக்சர் வந்துட்டு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ யூஸ்வலாக மார்க்கெட்டில் பண்ணுறதுனா கிளைண்ட்டுக்கு கொடுக்குற 250 to 300 இமேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு 40 to 50 ஷீட்ஸில் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. சில கிளைண்ட்டில் எனக்கு நிறைய இமேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது 90 ஷீட்ஸ் வரையும் போகும். பட் 90 ஷீட்ஸ் போணுச்சு அப்படின்னா திக்னஸ் ஜாஸ்தியாக உள்ளதில் போடவே முடியாது ஆப்வியஸாக. ஸோ திக்னஸ் கம்மியாக உள்ளதில் தான் போடணும். ஸோ அப்போ ரெகுலர் பேப்பர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹெவி ரெகுலர் 2 இருக்குது. ஹெவி பேப்பர் ஒரு ஆல்பத்துக்கு 65 ஷீட்ஸ் தான் போட முடியும். ரெகுலர் பேப்பர்னால் 90 ஷீட்ஸ் வரையும் போடலாம். அப்போது நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், கம்மியான ஷீட்டில் போகிறதா ஜாஸ்தி ஷீட். பட் குவாலிட்டி வைஸ் வந்துட்டு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ரெகுலர் போனாலும் சரி, ஹெவி போனாலும் சரி. ஒன்லி திங் என்னென்னா அந்த பார்க்குற ஃபீல் ஒரு ரொம்ப லேஸான பேப்பரை திருப்பி பார்க்குறதுக்கும், இப்போ ஏன் நீங்கள் அந்த கரிஷ்மான்னு சொன்ன அந்த சில்வர் ஹேலைடு வந்து ரொம்ப பாப்புலராக இப்போ மறுபடியும் திரும்ப பீக்குக்கு வருதுக்கு ரீசன் என்னன்னா, அதில் பார்க்கும்போதே போர்டு மாதிரி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதனால தான் ஒரு ஹை அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அது இன்னும் அழியல, டெஃபினட்டாக அழியல. இன்ன வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ மார்க்கெட்டில் ஃபெமிலியராக இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% அவங்க போடுற புக்ஸ் எல்லாமே அதுவாக தான் இருக்கும். ஏன் இப்போ கேன்வராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 30% ஆஃப் த புக்ஸ் அதுதான் இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இடையில அது டெஃபினட்டாக அதுக்கான டிப் டவுன் இருந்துச்சு. பட் இப்போ அது கிடையாது, மறுபடியும் அது பீக் தான் ஆகிருக்கு. ஸோ இது மேஜராக அந்த பேப்பரை பற்றினது. பேப்பரோட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் டெரபிள் கிளாஸி இருக்குது, நான் டெரபிள் மேட் இருக்குது, ஸ்கஃப்ரி வெல்வெட் இருக்குது, பேர்ல் அப்படின்னு சொல்லுவோம், டூயல் பேர்ல்னு சொல்லுவோம். அதுலேயே பேர்ல்லே கிளாஸி மேட் இருக்குது, மெட்டாலிக்லேயே கோல்டு இருக்குது, சில்வர் இருக்கும். ஸோ அது இல்லாமல் லினன் டெக்ஸ்சர் இருக்குது. லினன்னா கிளாத்தா? கிளாத் கிடையாது, பிரிண்டே தான். மேலே உங்களுக்கு அந்த லினன் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு காட்டன் ஃபீல். கரெக்டு. அந்த அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். அல்ப்ரஷ்னு இடையில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரஷ்ஷோட டெக்ஸ்சர் இருக்கும். யூஸ்வலாக பெயிண்ட் அடித்தோன்னா ஒரு டெக்ஸ்சர் வரும் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்சர் உள்ளது அல்ப்ரஷ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் சாண்டுன்னு ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பார்க்குறதுக்கு மண் மாதிரி அந்த ஃபீல், அந்த ஒரு மாதிரி நரன்னு அந்த ஃபீல் இருக்கும். பட் அது இப்போ மார்க்கெட்டில் அகைன் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு டிமாண்ட். அதனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான பேப்பர். இதெல்லாம் எப்படி அக்ரிலிக் மூலமா அந்த மாதிரி பண்ணுவீங்க? இல்லை, இந்த பேப்பர் எல்லாமே நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது தனியாக. இந்த வெண்டார்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா மேக் பண்ணுவோம். இப்போ சாண்ட் எல்லாமே ரியல் பேப்பர் ஆக்சுவலாக. ஸோ அது லேமினேஷன் கிடையாது. இப்போ கிளாஸி மேட் மாதிரி அது லேமினேஷன் கிடையாது, அதெல்லாம் ரியல் பேப்பர். எது ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இப்போ 80% ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது நான் டெரபிள் கிளாஸி ஃபஸ்ட்டு. பட் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு பர்சனலாக பிடிக்கிறது அப்படின்னா மேட்டு தான் பிடிக்கும். நான் டெரபிள் சில்கி மேட் இதுதான் பிடிக்குது. பட் அகைன் கிளைண்ட்டுக்கிட்ட போகும்போது இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டை க்ரியேட்டிவாக எடுத்துருப்போம், அவங்க ஒரு ஷார்ட்டை சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பொறுத்தவரையும் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டனாக இருக்குது, ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும் மேட்டில் பிரிண்ட் பண்ணோம்னா. ஸோ அந்த ஃபீல் இல்லாமல் இந்த ஃபீலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க கிளாஸி. அண்ட் இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிற அந்த சில்வர் ஹேலைடை எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் சில்வர் ஹேலைடு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக ஷீட்ஸ் கம்மியாக இருக்கணும். 30 to 40 ஷீட்ஸ்க்கு மேலே போகவே கூடாது. ஸோ அப்படின்னா உங்களால் 200 இமேஜஸ்க்கு மேலே சூஸே பண்ண முடியாது. 170 to 200 இமேஜஸ் தான் நீங்கள் சூஸே பண்ண முடியும். ஸோ அது போனால் தான் இப்போ சில்கி மேட்டு. அதுக்கப்புறம் எது அதிகமாக போகிறாங்க ஆப்ஷனாக? அது வெல்வெட் போகிறது, வெல்வெட் போகுது, ஸ்கஃப்ரி வெல்வெட். இப்போ என்ன யூஸ்வலாக இருக்குதுன்னா மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறது கிளாஸி மேட்டு. இதில் ஏதாவது க்ரியேட்டிவ் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? க்ரியேட்டிவ் ஷீட்ஸ் இந்த சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்டு, இல்லை பிரைடு மேக்கோர், பொண்ணு மாப்பிள்ளை கப்புள் ஷார்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் மெட்டாலிக்லேயோ இல்லை வெல்வெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது பேப்பர் டைப்ஸ்லேயோ பேர்லேயோ நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு இடையில இப்போ ஒரு மூவி இருக்கும்போது, ஆமாம், மூவி போயிட்டே இருக்கும்போது ஒரு சாங் காமெடி சீன் மாதிரி அது இடையில வந்துட்டு நல்லா இருக்கும். அது ஆல்பம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு சொல்லுவோம். ஸோ
நீங்கள் பேப்பரை எடுக்கும்போதே பாதி இந்த சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்துட்டு ஒரு ஷீட்டில் இருக்கும், இமேஜ் ஒரு சைடில் இருக்கும். ஸோ அதை மர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்போஸ் கூட நான் எம்போசிங் இருக்குது. எம்போசிங் இப்போ இருக்கா? இருக்குது. இல்லை, இப்போ எம்போசிங் நல்ல ட்ரெண்டில் இருக்குது அகைன். ஏன்னா இப்போ எம்போசிங்ல அந்த கோல்ட் கார்விங் மாதிரி ஒன்று கரெக்டு. ஸோ எம்போசிங்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வெல்வெட்டோட பேப்பர் டைப்பில் எம்போஸ் பண்ணும்போது நல்லா பாப்பப்பாய் தெரியும். ஸோ ஃபீல் பண்ணும்போது அந்த ஜுவல்லை மட்டும் தனியாக ஃபீல் பண்ணுற ஆப்ஷன். ஸ்கின்னை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெல்வெட் ஃபீல் கிடைக்கும். திரும்ப ஜுவல்லுக்கு போகும்போது அந்த ஜுவல்லோட ஃபீல் கிடைக்கிறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதிலே இப்போ யூவி எம்போசிங்னு சொல்லி தனியாக இருக்குது. ஸோ யூவி ஃபைலிங்னு சொல்லிட்டு, ஸோ அது இன்னும் கொஞ்சம் பாப்பப் பண்ணி கொடுக்குற மாதிரி, லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கோல்டு ஃபைலிங்கில் கிடைக்கிற மாதிரியும் இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி கிளைண்ட்ஸுக்கு, ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெஃபினட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேட் வெரைட்டி. ஓகேவா? ஸோ பேட்ஸ் அப்படின்னா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பேட்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க பைண்டிங் மாதிரி தானே? பேடுங்கிறது கவரோட டைப்ஸ், கவர் அண்ட் பாக்ஸ் மேலே இருக்க கவர். கரெக்ட். இப்போ நீங்கள் நார்மலாக வெறும் பிரிண்ட்ஸை மட்டும் போட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதை கவரை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான் அந்த கவர். இப்போ எதுக்குமே ரொம்ப கவருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 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 கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா, ஸோ அவர் வந்துட்டு பேசிக்கான பேடு, பிரிண்டட் பேடு அவரால் போய்க்க முடியும். பிரிண்டட் பேட்னா நார்மல் பேடு. அதான் நார்மல் பேட். பேசிக்காக நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அதை இமேஜ் அப்படியே டிசைன் பண்ணி கொடுக்குறத அப்படியே பேடாக ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றது, சும்மா லேமினேட் மட்டும் பண்ணி. ஸோ அதுலேயே வெரைட்டிஸ் இருக்கும். அதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் பேடில் என்ன வெரைட்டி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பேட்லேயே நீங்கள் பிரிண்டட் பேட்லேயே அக்ரிலிக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆடட். அக்ரிலிக் மீன்ஸ் அக்ரிலிக்னா கிளாஸு, ஃபைபர் கிளாஸு. ஆமாம், கிளாஸுங்கிறது பிரேக்கபிள், ஃபைபர் பிரேக் ஆகாது, ப்ராபபிளி ஸ்க்ராட்ச் நார்மல் பேட்லேயே மேலே ஃபைபர் கிளாஸ் பண்ணி கொடுக்குறது. ஆமாம். ஸோ அந்த அக்ரிலிக்குள்ளே இமேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறது மாரி அது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான், நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும்னா அந்த பேடுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸுக்கு திரும்ப அகைன் ஒரு ப்ராப்பரான பேக்கு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இதுக்கு மேட்சாகவே எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மேட்சாக பேக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் என்ன ஃபேப்ரிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேனோ அதே ஃபேப்ரிக்கில் எனக்கு பாக்ஸு, அதே ஃபேப்ரிக்கில் பேக்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட் வெரைட்டிஸை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணால் போட்டுக்கலாம், என்ன உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஜாஸ்தியாக வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது டிபெண்ட் அப்பான் த பட்ஜெட் தான் உங்களுக்கு மேட்ரு. ஸோ இன்னும் சொல்ல போனால் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணியே நம்ம ஆல்பம்ஸும் பண்ணுறோம். இப்போ டைமண்டோட ரெப்ளிகான்னு சொல்லுவோம். அது இப்போ டைமண்ட்ஸை இப்போ மைக்கேல் ஜாக்சன்லாம் அவங்களோட கோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் போட்டுருவோம். இப்போ அதெல்லாம் டைமண்டில் இருக்காது. இப்போ நீங்கள் நார்மல் கிறிஸ்டலாகவும் இருக்காது அது. ஸோ அதெல்லாம் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணியுமே நம்ம ஆல்பம்ஸ் பண்ணுறோம். இப்போ நார்மல் கிறிஸ்டலுக்கும் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் கிறிஸ்டல்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும், அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இது க்ளோ ஆகிற அளவுக்கு அது க்ளோ ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாதிரியான மால்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே ஸ்வரோஸ்கிக்குனே தனியாக ஒரு பிராண்ட் இருக்கும். அதோட பென்னு, அதோட கிறிஸ்டல்ஸ் வச்ச பென் இருக்கும். ஸோ அதோட காஸ்ட்லாம் ரொம்ப நார்மல் பேடா இல்லை, இதுதான் ஹையர் ரேஞ்ச் பேட். ஸோ என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக வச்சுங்களேன், இந்த பேடில் என்ன தான் வெரைட்டி காட்டிட முடியும். அப்போ அதில் ஏதாவது ஆட் ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெரைட்டி அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் கிறிஸ்டல்ஸ், ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸை வச்சுமே நம்ம பேட் மேக் அது ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரன்னிங் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஆனால் நம்ம நிறைய இப்போ நகை கடை வச்சுருக்கவங்களாம் வெட்டிங்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் அந்த ஆல்பம்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆல்பம் கரெக்ட். ஸோ அந்த ஆல்பம்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 times அடிஷ்னலாக சில பேர் அப்படி விரும்புகிறாங்க பண்ணி அப்படி கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஹையர் ரேஞ்சில். ஸோ பேசிக்னா பார்க்குறதுக்கு எல்லாமே லெதர் ஆல்பம்ஸ் மாதிரி இருக்கும். பட் அது எல்லாம் லெதர் கிடையாது. இப்போ ரெக்ஸின் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு குவாலிட்டி வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேன்வராலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ரெக்ஸினை யூஸ் பண்ணி ஆல்பம்ஸ் பண்ணுற டைப்லும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈகோ லெதர்னு ஒரு லெதர் இருக்குது, அதுக்கு மேலே ஃபேப் லெதர்ன்னு இருக்குது, அதுக்கு மேலே ஸ்வேட் லெதர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து லோயஸ்ட்டு அதுக்கு
இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ லேயர் பை நீங்கள் லேயராக சோஃபாவே சொன்னீங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சோஃபா நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. சோஃபாவோட ஸ்கின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதே ஸ்கின்னு தான் நம்ம ஒரு பிராண்டடான ஒரு சோஃபா கம்பெனிலையும் போனோம்னா பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அது கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா மேலே நம்மளோட சோஃபாவில் உரிச்சிட்டு வரும். பட் அந்த பிராண்டடான சோஃபா கம்பெனிஸில் இல்லை அந்த மாதிரியான லெதரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த பீல் ஆஃப் ஆகிற இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அது ரெக்ஸின் தான் நம்ம கால் பண்ணுவோம். அதில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் லெதர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது யூஷுவல் ரெக்ஸினில் ஆரம்பித்து அடுத்து பியூர் லெதர் எதுவுமே பேட் கிடையாது. பியூர் லெதர் அப்படின்னா பாலியூரேத்தன் லெதர் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ பியூர் லெதர் ஆப்வியஸாக நம்ம யூஸ் பண்ணுறது பண்ண முடியாது. ஸோ அது எல்லாரும் ஒரு வெட்டிங்க்கு அதை யூஸ் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க. ஸோ பியூர் லெதர் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பாலியூரேத்தன் லெதர் தான் இருக்கிறதுல நம்மக்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் லெதர். அது ஆல்பம் மேக்கிங்க்கு பெட்டர். இப்போ நம்மக்கிட்ட அந்த லெதர் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டர் சோஃபா கம்பெனிஸுக்கு ஒரு வாலெட் பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணுற கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணவங்கள வச்சு தான் நம்ம வந்துட்டு மேக் பண்ணவே செய்கிறோம் அந்த லெதர் ஆல்பம்ஸ்லாம். நீங்கள் அந்த ஆல்பத்தை பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். ஒவ்வொரு ஆல்பத்தோட அந்த ஃபினிஷிங் அந்த லெதரோட டைப்பை பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். மார்க்கெட்டில் இதையே சிமிலர் கலரில் இருக்கிற லெதரும் இருக்கும். பட் அது எல்லாம் ஒரே குவாலிட்டி கிடையாது. ஸோ அந்த குவாலிட்டி எல்லாம் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி ரெக்ஸின் டைப் தான் நம்ம. ஆமாம். ஆனால் லெதர் ஃபினிஷ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது லெதர் மாதிரி ஃபீல். ஆமாம். நீங்கள் இது எதை வச்சு டிஃபைன் பண்ணலாம் நல்ல குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் லெதர். இப்போ நீங்கள் அந்த பீல் ஆஃப் இஷ்யூ டெஃபினட்டாக வரவே வராது. நீங்கள் அந்த நேம் பிளேட்டு ஒட்டாமல் இப்போ ஒரு சில லெதரை எச்சிங்கே பண்ண முடியாது. எச்சிங்னா என்னென்னா இப்போ லெதரை என்கிரேவ் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஒரு வாலெட் வாங்கினோன்னா அதில் வுட்லேண்ட்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எச்சிங் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எச்சிங் பண்ணோன்னா கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி யூஷுவல் ரெக்ஸின்ஸ். இப்போ பாலியூரேத்தன் லெதர் ஃபேப் லெதர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல பண்ணும்போது அவங்களோட நேமையே என்கிரேவ் பண்ண முடியும். ரொம்ப நல்லா. இப்போ டைப்னு பார்க்கும்போது லெதர் டைப்ஸ் பேட் இருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் பேட் இருக்கு. நெக்ஸ்ட் அக்ரலிக்னா அந்த ஃபைபர் கிளாஸ் மேலேயும் ஃபைபர் கிளாஸ். ஆமாம். ஸோ அது கிளாஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். உடையாது. இது மேலேயும் ஃபைபரு கீழேயும் ஃபைபர் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஃபைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடையில இமேஜை வச்சு சாண்ட்விச் டைப்பில் 3mm 3mm மேலே 3mm கீழே 3mm வச்சு டோட்டலாக 6mmக்கு வச்சு பேஸ்ட் பண்ணிடுது. ஸோ பார்க்கும்போது இமேஜ் உள்ளேருந்து அக்ரலிக்குள்ளேருந்து இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு டைப். ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோஸுமே இல்லாமல் யூஷுவல் ரெக்ஸின்ஸை வச்சு அதில் வந்து சிக்னேச்சர் டைப் ஆல்பம் சொல்லுவோம், லக்ஸுரி ஆல்பம் சொல்லுவோம். எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக கப்பலோட நேம் மட்டும் மேலே வந்துட்டு பிரிண்ட் பண்ணி நேம் பிளேட்டில் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது வந்துட்டு நேம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். மெட்டீரியல் அதான் அந்த ரெக்ஸின் மெட்டீரியலில் பிளெயின் ரெக்ஸின் மெட்டீரியலில் கோல்ட் பிளேட்டோ சில்வர் பிளேட்டோ இல்லை வுட்லேயோ பேஸ்ட் பண்ணி அப்படியே பிளெயினாக கொடுத்து அது கூட ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா ஒரு கிளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இப்போ மூவி டைட்டில் மாதிரி தான் எடுத்தோடனே ஹீரோ காட்டிட மாட்டாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி வெறும் நேம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே தான் இமேஜ் இருக்கும். ஸோ அந்த ரிவீல் ஆகிறதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக கவர் பேஜஸ் எல்லாம் அதாவது கவர் அந்த பேடுக்கான இமேஜ் ரெடி பண்ணாமல் ஃபுல்லாகவே வெறும் நேமை வச்சே போகிற மாதிரியான இதுவும் இருக்குது. ஆமாம். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரிண்டட் கவர் நேமே இல்லாமல் பார்க்கும்போதே வெளியில் பார்க்கும்போதே இமேஜ் தெரியுது இல்லை. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி ஒன்று பார்த்தேன். மார்பிள் இது மாதிரி இருக்குது. அது அக்ரிலிக் தான். அதில் பிளாஸ்டிக்கில் ஃபைபரில் பார்க்க வந்து அந்த மார்பிள் ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. மார்பிள் அது எல்லாமே ரெக்ஸின் தான் ஜி. இப்போ நீங்கள் வுட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. லெதர் மெட்டீரியல் மாதிரி இல்லை. அதுதான் பார்க்குறதுக்கு இப்போ வுட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் அது வுட்டு இருக்காது. உள்ள பேட் இருக்கும். மேலே வந்துட்டு அந்த ரெக்ஸினை பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு அந்த வுட் ஃபீல் வரும். இப்போ நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி டைல்ஸ்லாம் என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும். கலரில் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். அது கஸ்டமைஸ்டு தான். ஆமாம் ரெக்ஸின் தான். ஆமாம் ரெக்ஸின் தான். சம்டைம்ஸ் நீங்கள் பிரிண்டட்லேயே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை அக்ரிலிக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த மார்பிள் ஃபினிஷ் கூட வரும். ஸோ அதெல்லாம் எப்படின்னாச்சு இப்போ நீங்கள் ரொம்ப லாங் லாஸ்டிங்க்கு அது இந்த வுட்டன்லாம் எப்படி வுட்டில் வந்துட்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வுட்டை பொறுத்த வரையும் வந்துட்டு ரியல் வுட்டை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை எம்டிஎஃப் போர்டை யூஸ் பண்ணுறோமாங்கிறது தான்
இம்பார்ட்டண்ட்டு. ஓ ஸோ இப்போ ரியல் வுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. எம்டிஎஃப் கம்மி. எம்டிஎஃப் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம எம்டிஎஃப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த ட்ரேக்கு மட்டும்தான் எம்டிஎஃப் யூஸ் பண்ணுவோம். ரியல் வுட்னா இப்படி இந்த ப்ளைவுட் மாதிரி சொல்கிறீங்களா? ரியல் வுட்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆல்பம்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவல் வுட்டே தான் வச்சு இது பண்ணும். ஸோ அதில் அந்த மார்க்கிங்ஸுமே இருக்கும். அது மேலே பாலிஷ் போட்டு நம்ம அந்த மாதிரி மேக் பண்ணுறதும் இருக்குது. அது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வுட் டைப்பு டெஃபினட்டாக வெட்டிங்ஸுக்குமே யூஸ் பண்ணுறாங்க ஜி. வெட்டிங்ஸுக்குமே எல்லாருமே எப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, இமேஜை ப்ரிஃபர் பண்ணாமல் என்னோட இது கவரில் இமேஜ் இல்லாமல் எனக்கு பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாக இருக்கணும், ஒரு 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 ஏஸ்தட்டிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக வுட் ஆல்பம்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். கவர் பேடும் சரி, பாக்ஸும் சரி, அது வந்து வுட்லேயே உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து பாக்ஸஸ் இருக்குல்ல நிறையா, சூட் கேஸ் மாதிரி, அதில் என்னெல்லாம் வெரைட்டிஸ்? ஸோ சூட் கேஸ்னால் இப்போ ஆக்சுவலாக நாம் சூட் கேஸ் பண்ணுறதில்ல, இதுவரையும் சூட் கேஸ் நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா அது ஆர்என்டியில் நம்ம ரிஜெக்ட் ஆகிடுது. நிறையா கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் சரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதோட லைஃப் வந்து கொஸ்டினபிள். இப்போது ஒரு ஆல்பம் அப்படின்னா அது ஈஸிலி அக்சசபிளாக இருக்கணும். இப்போ நான் ஆல்பத்தை எடுத்துகிட்டு நான் போகணும், ஓகேங்களா? இப்போ நிறையா ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஆல்பத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சு ஒரு ட்ராவில் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பார்க்குறதுனா. ஸோ இன் ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்பம்லாம் எதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணுறது? அடுத்தடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்பத்தோடு சேர்த்து ஒரு மினி புக்குன்னு நம்ம சொல்லி பண்ணி கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ அந்த மினி புக்கை இப்போ நீங்கள் உங்களோட வெட்டிங் ஆல்பம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு மினி புக்கை உங்களோட ஃபோட்டோகிராஃபர் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மினி புக்கை உங்களோட ஃப்ரெண்டோட கெட் டுகெதரோ இல்லை பர்த்டே பார்ட்டிஸோ போனால் அந்த மினி புக்கை எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். இப்போ வீட்டுக்கு வராங்க யாராவது அப்படின்னா உங்களோட பெரிய ஆல்பம்ஸை எடுத்து காமிக்கலாம். ஸோ இந்த ட்ரே டைப்லாம் வச்சுட்டு நம்ம அது ஒரு இடத்த அடைச்சிட்டு, ஸோ அது எப்படின்னா அது ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி தான். அது ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக டெஃபினட்டாக இருக்காது. நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களே வந்துட்டு இப்போது ஒன்றும் இல்லை, நான் இந்த டைப் ஆஃப் ஆல்பம்ஸ் நான் பண்ணிவிட்டேன், எனக்கு இதை திரும்ப எனக்கு இந்த மாதிரி ஆல்பமாக எனக்கு பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்ட கிளைண்ட்ஸே நிறையா இருக்காங்க. அது ஆக்சுவலி அவ்வளோ ஒர்த்து இல்லைன்றீங்க. ஆனால் பட் கிளைண்ட் வந்து அது ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இல்லை ஜி, அது ஒன்றுமே பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. டெஃபினட்டாக ஜி, நான் அதில் அன்டவுட்டட்லி இப்போ அவங்களோட டேஸ்ட்டு நான் குறைய சொல்லலை. பட் அவங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கிபிலி ஆர்ட் நம்மளுக்கு எப்படி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு கிபிலி ஆர்ட் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அன்னைக்கு கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்துச்சு, பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் அதை டே டு டேயில் நம்ம பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் போர் ஆகிடும் ஆப்வியஸாக. அந்த ஆல்பம்னா அந்த ஆல்பத்துக்கான ஃபீல் அது அப்படி தான் எடுக்கணும் போகணும். நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம் அந்த ஆல்பம்ஸை. பட் அது வந்துட்டு சும்மா ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். இப்போ நீங்கள் பிரிண்ட்டில் ஒரு வெரைட்டி காட்டுறீங்க, மற்றபடி பாக்ஸு கேஸ் நார்மலாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கிறது பெட்டர். அது வந்துட்டு சும்மா கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ ரொம்ப இதில் மாதிரி வேணாம், ஃபேன்சியாக வேணாம், மற்றபடி நார்மலாக இப்போ அதுக்கு ஒரு இது வேணும்ல, பேக் மாதிரி. ஆப்வியஸாக கேன்வராலேருந்து வர எல்லா ஆல்பம்ஸுக்குமே பேக்கு டெஃபினட்டாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. நார்மல் பேக்கா எப்படி அது? ஆமாம், அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜூட் பேக்லேருந்து லெதர் பேக்ஸ் வரையும் எல்லாமே இருக்கும். ஓகே, கிளாத் பேக் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஜூட் தான் நம்மளோட மினிமல். ஜூட்னா உங்களுக்கு ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கும்ல பார்க்குறதுக்கு, இப்போ அங்கே இருக்குல்ல. ஆமாம், பட் ஆனால் அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல லுக்கில் இருக்கும். அது ஜூட் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லெதர் பேக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான லெதர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி லெதர் பேக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா கேஸஸ். ஸோ கேஸை பொறுத்தவரையும் பாக்ஸ் தான் ஜி. இப்போ நீங்கள் ஒரு ஆல்பத்துக்கு ப்ளேஸ் பண்ணுற பாக்ஸ் உங்களுக்கு என்ன பாக்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அக்ரலிக் பாக்ஸ் பிடிச்சா அக்ரலிக் சூஸ் பண்ணிக்கலாம், வுட்டு பிடிச்சா வுட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டடு எனக்கு எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஒரு ஃபைன் குவாலிட்டியில் எனக்கு பிரிண்ட் ஆல்பம் மேலே ஒரு பிரிண்டட் இமேஜ் இது மட்டும் போதுனாலும் பிரிண்டட் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட்டை வச்சு அதே இமேஜ் பிரிண்ட் பாக்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆல்பத்தோட டைப்பை பொறுத்தவரையும் பாக்ஸு பேடு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ நிறைய வெரைட்டிஸ். இப்போ என்னென்னா ஃபோட்டோகிராஃபருக்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது. என்னென்னா யாரும் கொடுக்காத ஆல்பத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபெமிலியரான ஆளுங்க தெரியும், நான் நேம் பண்ண விரும்பலை. அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னென்னா மெயினாக அன்பாக்சிங் வீடியோ போடுறது மட்டும்தான். ஓகே, அவங்கக்கிட்ட நான் பேசும்போது, சுகேஷ் என்கிட்ட கேன்வராவில் உள்ள எல்லா ஆல்பம்ஸும் நான் போட்டேன், ஒரு 8 வெண்டார் கூட டைப்பில் வச்சுருக்கேன், அவங்கள்ட்டையும் போட்டேன், வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட புது ஆல்பம் வரும்போது சொல்லுங்கள் நான் போடுறேன் அப்படி. அவங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ஆல்பம் பண்ணி அதை வந்துட்டு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் இது எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் சூட் ஆகாது. ஸோ ஏன்னா
உங்களுக்கு அது மேலே ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்பத்தை என்ன புதுசாக கொடுக்குறதுங்கிறதுல போயிடும். இப்போ ஃபோட்டோ வியூஸ்க்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு ஃபோட்டோகிராஃபியில் தான் ஏன்னா புதுசாக ஒன்று காட்டும் போது ஆடியன்ஸ் சைடில் கொஞ்சம் லைக்ஸ் டெஃபினட்டாக வருது. அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதை ஸ்பான்சரில் போடும்போது ஆப்வியஸாக ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அது ஒரு யூஎஸ்பி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்கிறவங்க வந்துட்டு இப்போ ரெகுலராக ஆல்பம் நம்மக்கிட்ட பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நல்ல வால்யூமில் பண்ணுறவங்க. ஸோ அது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு இதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேயே நம்பர் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரிண்ட் பண்ணுற கம்பெனிஸ் ரெகுலராக ஒரு 3 டைப் ஆஃப் ஆல்பம்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதே தான் அவங்க கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் இருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம அதில் போட்டு ப்ரெஷரை போட்டுக்கிட்டோன்னா அது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு ஆல்பமும் ஒரு மாதிரி வெரைட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் இருக்க மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆல்பம் ப்ரொவைட் பண்ணாமல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க ஆல்பம் பண்ணி கொடுக்கணும்ல, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க, நிறையா வீடியோஸ் அவங்க போடுறது, அவங்க அதை ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் அதை ஒரு தனி செக்ஷனாக வச்சு ஆல்பம்ஸே பண்ணுறாங்க. நான் சொல்கிறது இப்போ இந்த மாதிரி சொல்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 பேருக்கிட்ட ரொம்ப ஃபெமிலியரான ஆளுங்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெறும் ஆல்பம் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஃபோட்டோஸ் வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்த இமேஜஸை வச்சு. ஸோ டெலிவரபிள்ஸில் டிலே பண்ணதுனால ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு அவங்களுக்கும் கிளாஷ் ஆகுது. ஏன்னா இப்போ கேன்வரா இதுவரையும் ஒரு என் கிளைண்ட் கூட நம்ம சர்வீஸ் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டோம். ஓகேங்களா, நம்மளுக்கு டெய்லி டே டு டே 1 or 2 லீட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் லேண்ட்லைன் காலுக்கு. எனக்கு ஆல்பம் பிரிண்ட் பண்ணணுன்னு, நீ என்ன ஃபோட்டோகிராஃபி நேம்னா, இல்லை நான் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, நான் கன்சியூமர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. இப்போ பேடை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை பொறுத்து வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ப்ரைஸை பொறுத்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேடை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 100 வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆமாம், நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். மிக்சட் காம்பினேஷனாக என்னென்ன வேணும். இதில் எது மேக்ஸிமமாக சூஸ் பண்ணுறாங்க அதிக பேர் ஒரு ஃபேவரட்? இதில் இப்போ நிறையா வந்து மூவிங் அப்படின்னா இப்போ நம்ம 100 புக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 60 புக்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் அந்த பிரிண்டட் கவர்ஸ், பிரிண்டட் கவர் வித் பிரிண்டட் பாக்ஸ், அதான் நார்மல் பேட். அப்புறம் ஒரு 30% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஃபேப் லெதர்னு சொல்லி ஒரு மெட்டீரியல், எஸ்பெஷலி சவுத் இந்தியா, ஹைதராபாத், கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர்லாம் இந்த ஃபேப் லெதருங்கிறது ப்ராடக்ட் ரொம்ப மூவிங்காக இருக்குது. லெதர் மாதிரி ரெக்ஸின் டைப்பில் பேலன்ஸ் இருக்க 10 டைப் வந்து எல்லாத்தோட காம்பினேஷன்ஸும் அக்ரலிக் இருக்கும், இது இருக்கும் எல்லாம் 10% தான். ஆமாம், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக. இதில் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அக்ரலிக்காக பிரிண்ட் பண்ணுறது, எல்லாருக்குமே ஃபுல் அக்ரலிக்காக கவரில் பிரிண்ட் பண்ணுறது, நம்ம காலான்னு சொல்லுவோம் அந்த ஆல்பம். ஸோ அதோட குவான்டிட்டியும் சம்டைம்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது, ஃபேப் லெதருக்கு ஈக்குவலாகவே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆல்பம் சைஸஸ். இப்போது ஆல்பம் சைஸஸில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து 1236 தான் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் போர்ட்ரைட்டில் இருக்கிறது சில பேருக்கு தெரியவே தெரியாது. போர்ட்ரைட் ஆல்பம் சம்டைம்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக போட்டால் தான் அது பார்க்கவே சூப்பராக இருக்கும், ப்ரீ வெட்டிங் ஷூட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சைஸஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, பர்த்டேக்குனா என்ன மாதிரி சைஸஸ் பண்ணலாம், இந்த சைஸ் போகலாம். ஏன்னா பர்த்டே ஆல்பமும் சில பேர் பெரிய சைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்ட் இல்லை, அது பர்த்டே ஆல்பம்னா சின்னதாக இருந்தால் தான் பெட்டராக இருக்குமே அது பார்க்குறதுக்கு. இப்போ பர்த்டே வெட்டிங்னா பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், வெட்டிங்கை சின்னதாக பண்ணால் அது நல்லா இருக்கு, ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா கப்புள் ஃபோட்டோஸு அதெல்லாம் போடுறதே ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்கும். கரெக்ட். பர்த்டே பேபி அதெல்லாம் வந்து சிங்கிள் பர்சன் தான் இல்லை. கரெக்ட். இப்போ மெயினாக இப்போது ஒரு வெட்டிங் ஆல்பம் ஏன் வந்துட்டு 12/36 க்ளோஸ்டு சைஸ் வந்து 12/18 சொல்லுவோம், 12/18 அதை ஓப்பன் பண்ணால் 12/36. ஓகேங்களா, ஆக்சுவலாக 12/18 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அது டிசைன் பண்ணுறது அந்த 12/36 ஒரு சைடு பிரிண்ட் ஆகுதுன்னா 2 சைடையும் ஷீட் கனெக்ட் ஆகும். ஒரு ஷீட், ஆமாம், ஒரு ஷீட்டாக. ஸோ ஏன் அதை வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ மாசாக ஏன் 12/36 இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த டைமென்ஷனில் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியராகவும் இருக்கும், தேவையில்லாத ஒயிட் ஸ்பேசஸ் வராது. இப்போ ஒரு குரூப் இமேஜ் எடுக்கிறீங்கன்னா இந்த சைடு 4 குரூப் இமேஜஸ், இந்த சைடு 4 குரூப் இமேஜ், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி யூஸ்வலாக ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது கல்ச்சர் அப்படியே லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரைட்டில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது அந்த பிக்சரை இந்த டைமென்ஷனில் வைக்கும்போது அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போது அது 12/18 நம்ம 18/12ன்னு சொல்லுவோம்.
அதோட போர்ட்ரைட் வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். பண்ணுனா என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா, டிசைன் பண்ணும்போது ஜாஸ்தி ஷீட்ஸ் எடுக்கும். நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் கம்மியாக போடும். கரெக்டு. ஸோ நீங்கள் எப்படி எவ்வளோ இமேஜஸ் கிளைண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமென்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 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 பெரிய ரிசப்ஷனு நடக்குது, நிறைய குரூப் இமேஜஸ் கிளைண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது, நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் போய். ஏன்னா ஒவ்வொரு குரூப் இமேஜஸையும் நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சா 1 2 3 இந்த சைடில் லெஃப்ட்டில் 1 2 3 நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. இமேஜ் வைஸுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஷீட்டுக்கு 2 இமேஜ் வேஸ்ட்டாக போகும், கேப் ஜாஸ்தியாக வரும், ஷீட்ஸும் ஜாஸ்தியாக போயிட்டு ஆப்வியஸாக. ஸோ அது ஆல்பமே வெயிட்டாக ஆமாம், அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ எப்படி ட்ரெண்டில் இருக்குன்னா, நீங்கள் ஆல்பமை பொறுத்த வரையும் ஒரு ஆல்பமாக லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓவரால் அந்த என்ன ரிச்சுவல்ஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை போட்டு, இந்த இப்போ கேண்டிட் ஆல்பம்னு சொல்லிட்டு அதை போர்ட்ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க தனியாக செப்பரேட்டாக. அது வந்து ஃபோட்டோஸ் மட்டும். கரெக்ட். அது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸோட சாய்ஸ், அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கலாம், ப்ராபபிளி அப்படி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதெல்லாம் ஏஸ்தட்டிக்காக ஃபீல் ஆகுதோ, எதெல்லாம் அவங்க எஃபோர்ட் போட்டு எடுத்தாங்களோ அதெல்லாம். பட் எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்டுக்கு டெலிவர் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ அது மேகசின் டைப்ஸ் நம்ம சொல்லுவோம், மேகசின் டைப். அது A4 அப்படியே போர்ட்ரேட் மேகசின் டைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃபீலே வந்து நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். ஒரு புக் ஃபார்மெட்டில் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபாலோயிங் தட் வெட்டிங் ஆல்பம்ஸுக்கே இப்போது போர்ட்ரேட் ஆல்பம்ஸ் நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த 12/18 18/12 12/15 15/12 போர்ட்ரேட்டில் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது அதோட ஃபீலுமே நிறையா கிடைக்குது. ஏன்னா இப்போது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளைண்ட் தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மிரர்லெஸில் ஷூட் பண்ணும்போது முன்னாடி மாதிரி லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அப்போது என்ன ஒரு வெட்டிங் எடுத்திங்கன்னா 5000லேருந்து 8000 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அப்போது அதை எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியாக வச்சுப்போம், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமேஜஸோ அதை மட்டும் ஆல்பமில் பண்ணுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அப்போ ஆப்வியஸாக போர்ட்ரேட்டில் ஈஸியாக போயிடுது. நீங்கள் 50-60% ஆஃப் த இமேஜஸ் கப்பலோட இமேஜஸாக தான் இருக்குது இப்போது ஆல்பமில். பேலன்ஸ் இருக்கிறது தான் குரூப் இமேஜஸாக இருக்குது, இல்லை ப்ளோ அப் இமேஜஸ், அவங்களோட இம்பார்ட்டண்டான பர்சன்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களோட இமேஜஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ அப்போது அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை போர்ட்ரேட்டில் போகிறதுக்கு. பட் மீன் டைம் போர்ட்ரேட்டில் போகும்போது டிசைனுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதுக்கான லே அவுட்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு குரூப் இமேஜஸ்லாம் எனக்கு ரொம்ப கம்மி அப்படின்னா போர்ட்ரேட்டில் போயிடலாம். பட் குரூப் இமேஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லேண்ட்ஸ்கேப்பில் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி வச்சு பார்க்க முடியாது, அது கீழே தான் பார்க்கணும், இல்லை டேபிளில் தான் வச்சு பார்க்கணும். இப்போ போர்ட்ரேட் ஆல்பம்னா உங்களால் ஈஸியாக இப்படி வச்சு பார்த்துடலாம். ஸோ இப்படி நின்றுட்டே பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அந்த ஃபீல் குட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி ரீல்ஸுக்கு மூவ் ஆகிட்டாங்க இப்போ மோஸ்ட்டாக, அதே மாதிரி போர்ட்ரேட் இமேஜஸ்க்கு மூவ் ஆனதுனால அந்த இமேஜஸை ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ போர்ட்ரேட்டுங்கிறது ரொம்ப நல்ல ஆப்ஷன். அது எடிட்டிங்கும் பெருசாக தேவைப்படாது. ஆனால் நீங்கள் 100 ஆல்பம் பிரிண்ட் ஆகுதுன்னா அதில் 10 ஆல்பம் போர்ட்ரேட் வர்றதே அதிசயம் உங்களுக்கு. ஏன்னா டெலிவரபிள்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிக்கணுங்கிறதுக்காகவே லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு ப்ராசஸ் பண்ணிடுறோம். ப்ராசஸ் என்னென்னா ஆக்சுவலி வந்துட்டு நிறைய குரூப் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் போகிறது தான் பெட்டர். இல்லை போர்ட்ரைட்ஸ் தான் உங்களோட செலெக்ஷனில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம போர்ட்ரைட் பிக்சர்ஸ் போயிடலாம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆனால் வந்து குரூப்புக்கு வந்து அது செட் ஆகாது. அதான் இருந்தாலும் அது குரூப் போர்ட்ரைட்ஸ் போர்ட்ரைட் புக்கை பொறுத்தவரையும் குரூப் நிறையா இருக்குன்னா அதை யூஸே பண்ண தேவையில்லை. பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கே சில போர்ட்ரைட் ஆல்பம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குரூப்ஸ் இருந்தால் கூட அது அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். சில போர்ட்ரைட் ஆல்பம்ஸில் ஒரு ஷீட்லேயே வந்துட்டு 9 இமேஜஸ் இருக்கும் குரூப் இமேஜஸ். அதை பார்க்குறதுக்கு சும்மா கடமைக்கு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ரிஃபர் பண்ண இமேஜும் பெருசாக தெரியும், அது ஆக்வர்டாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ இப்போ பர்த்டே ஆல்பம்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் யாரும் பெருசாக சூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. பட் வேறு வழி இல்லை, லேண்ட்ஸ்கேப் மாதிரியும் இருக்கணும், போர்ட்ரைட் மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்கொயராகவும் இருக்கணும்னா 12/15 ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் 12/30, ஆமாம் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கும். 12/12 ஜாஸ்தி மூவிங். 12/12 அப்படியே ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்கும் உங்களுக்கு. இமேஜ் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு டைமென்ஷனை பொறுத்த வரையும் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா உங்களால் வைக்க முடியாது. ஒவ்வொரு இமேஜ் சிங்கிள் இமேஜஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டைமென்ஷன் யூஸ் ஆகும். ஸோ பர்த்டே இல்லை இந்த டாட்லர் ஷூட்டு இல்லை இந்த அவுட்டோர் ஷூட்டு அப்படிங்கிற மாதிரி குழந்தைய வச்சு பண்ணுற ஷூட்ஸ் எல்லாம் இருக்குன்னா 12/12 பார்க்குறதுக்கு ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அந்த 12/12 போகிறாங்க. மற்றபடி கிடையாது. இதை விட்டால் சின்ன சைஸ்னால் மேகசினில்
அவுட்டோர் பிக்சர்ஸை மேகசின் ஆல்பம்ஸாக பண்ணுறாங்க. அது நல்ல மூவிங்காக இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது வந்து கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். அந்த ஆல்பமை சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, கரெக்ட். ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங்கு, அதை இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த போர்ட்ஃபோலியோ. கரெக்ட். போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸுக்கு ஆப்வியஸாக வேறு சாய்ஸே இல்லை. இப்போ இடையில நிறைய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸோட அவங்க அந்த ஆக்டர்ஸுக்கு வைக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட A4 தான் பிரிண்ட் ஆகுது. நீங்கள் இப்போ மேகசின்ஸ் பார்க்கலாம்ல. இப்போ பெட்டர் ஃபோட்டோகிராஃபி மேகசினோ இல்லை வெட்டிங் வாப்ஸ் மேகசினோ பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன்லாம் தீபாவளி டைமில் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே ஆல்பம்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது அதுவுமே ஒரு நல்ல ஒரு வெல்கமிங்காக தான் இருக்குது. இப்போ சைஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். சைஸஸ் டெஃபினட்டாக முக்கியம். சைஸஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி ஈவெண்ட்டுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிடணும் நீங்கள் அந்த சைஸஸ். இப்போ எனக்கு எல்லோரும் ரீல்ஸில் போட்டிருக்காங்க போர்ட்ரைட்டில், நானும் அந்த போர்ட்ரைட்டில் எனக்கு புக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கான இமேஜஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் போகலாம். இல்லை பெரிய சைஸஸ்னால் என்ன இருக்குது? பெரிய சைஸஸ்னால் நம்மகிட்ட சூப்பர் புக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மேக்ஸிமம் சைஸை பொறுத்தவரையும் இப்போ நம்ம ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது 24x24. ஓகேங்களா? 24x48 ஓப்பன் பண்ணால் 48 டிவி சைஸ். ஆமாம், டிவி சைஸ் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆல்பம் தான் இருக்கிறதுலையே பெரிய சைஸாக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் ஆல்பமை ஜாஸ்தியாக நீங்கள் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஆல்பமாக எல்லோரும் போட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது எங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆஃபீஸில் அந்த 24x48 பார்க்குறதுக்கே அவங்க ஒரு அவுட்டோர் இமேஜஸ்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய ஃப்ரேமை விட அது பெருசாக இருக்கும். அந்த ஃபீல் கொடுக்குது. ஸோ அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. அது நல்லா தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். அது அந்த வெயிட்டெல்லாம் சும்மா கையில் வச்சுலாம் பார்த்தோன்னா ரிஸ்க் இல்லை. ரொம்ப கையில் வச்சு இல்லை, நம்ம விட்டு அந்த மாதிரி டேபிள் இருந்தால் தான் பார்க்கலாம். யூஸ்வலாக இருக்கிற டேபிளே 24x48க்கு நம்மக்கிட்ட டேபிளே இருக்காது. மோஸ்ட்டாக 4 feet தானே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது இருக்கிறதே ஸ்மால் சைஸ்னால் உங்களுக்கு 8x8 சைஸ் கூட பண்ணுறோம். 8x8 ஓப்பன் பண்ணால் 8. ஆமாம், மினி. இப்போ நீங்கள் அதை விட சின்னது அப்படின்னா நீங்கள் 6x9 பண்ணுறோம். 6x8 ஓப்பன் பண்ணால். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மினி. எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்? அதை நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இப்போது இன்னைக்கு காமனாக எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கோம். நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆமாம். இப்போ நீங்கள் அதை ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா 1 day 2 daysக்கு தான் நீங்கள் ஆட் ரன் ஆகும். அதுக்கான அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகும். பட் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மினி புக்காக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களை போய் ப்ரமோட் பண்ணுவாங்க, உங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரி. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்வியஸ். அப்படி நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் ஒரு 50 பேர்கிட்ட காமிப்பேன். என்னோட ஒய்ஃபை ஒரு 50 பேர்கிட்ட காமிப்பாங்க அவங்க ஆஃபீஸில். அப்போ இப்படி ஆமாம், சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ப்ளஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மாதிரி தெரிஞ்சிடும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஓகே வெட்டிங்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி வென்யூவில் இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் இருந்தால் இப்படி தான் வெட்டிங் இருக்குங்கிறத ரொம்ப ஈஸியாக ரிவீல் ஆயிடுது. இந்த ஹோல் ஆல்பமே ஒரு குரூப் பிக்சர்னா இப்படி தான் வரும் டெஃபினட்டாக. ஸோ அது ரொம்ப அது ரியல் டைம் ஆல்பம் எடுத்துகிட்டு போக முடியாது. அது டக்குன்னு ஒரு சின்னதாக ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடும் மாதிரி காட்டுறது. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் தேன் தட் ரொம்ப சின்ன ஆல்பம்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பண்ணுறதுனா இதுதான் A4 சைஸு. இல்லை மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக உங்களுக்கு அதிகமாக பிரிண்ட்ஸ் போகிறது சின்ன சைஸ் கேட்குறீங்களா பெரிய எந்த சைஸாக இருந்தாலும் அதில் அதிகமாக எனக்கு இதுதான் ஃபெமிலியராக அதிகமாக போகுது. 80% ஆஃப் த ஆல்பம்ஸ் வந்து 12x18 தான். 12x18 அதாவது 1236 80 to 85% அந்த ஆல்பம் சைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட மூவ் ஆகும். அதான் 80%. ஆமாம், நம்மக்கிட்ட இல்லை. யூஸ்வலாக உள்ள எல்லா லேப்ஸுமே மூவ் ஆகுறது அதுதான். ஏன்னா நான் சொன்னேன்ல, அதில் டிசைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக வேஸ்ட் பண்ணாமல், ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒர்க் பண்ணிடலாம் நம்மளோட டைமென்ஷன், ஃபோட்டோவோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்த சைஸ்னால் 12x30. அது என்னென்னா ரொம்பவும் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்காது, ரொம்பவும் ஸ்கொயராக இருக்காது. 36 ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அது நீங்கள் நம்ம நார்மலாக லேப்பில் கூட ஒன்று இருக்குல்ல. 1230 to 30 ரெண்டுமே சிமிலராக ஒரே மாதிரியான சைஸ் தான். 30 to 30 ரெண்டுமே பேலன்ஸ் இருக்குது. அந்த 20 to 30% ஆஃப் த புக்ஸ் அதில் மூவ் ஆகும். ஸோ இதை விட்டுட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்குது அந்த யூஸ்வலாக எல்லாருமே ஒரு ஃபோட்டோ ஆல்பம்ஸ் போடும்போது அடிஷ்னலாக போடுற ஆடான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகசின் ஆல்பம் தான். மேகசின் டைப்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை உங்களுக்கு ப்ரொமோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து ஆல்பம் டிசைனிங். ஓகே, டிசைனிங் வந்து பிரிண்டிங்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசைனிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சில பேர் வந்து டிசைன் சரியாக பண்ணல அப்படின்னா அது என்ன தான் நல்ல பிரிண்ட் பண்ணாலுமே அது பார்க்க நல்லா இருக்காதுல்ல பேசிக்காக. இதே மாதிரி நல்ல டிசைன் பண்ணிவிட்டு
அதை ஒரு நார்மலாக பிரிண்ட் பண்ணால் கூட அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஃபீல். இப்போ டிசைனிங் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுதா? ஆப்வியஸாக. ஏன்னா எப்படின்னாஜி இப்போது நீங்கள் டிசைன் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பிரிண்ட்டோட அவுட்புட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி பிரிண்ட் நீங்கள் பண்ணாலும் டிசைனோட பேக் அண்ட் ஃபைல் வந்துட்டு ப்ராப்பராக இல்லைன்னா அது ஆப்வியஸாக அதோட அவுட்புட் வராது. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு வீடியோக்கு கலர் கிரேடிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆப்வியஸாக. இப்போ நீங்கள் ரால ஷூட் பண்ணுறீங்க, ஜேபெக்கில் ஷூட் பண்ணுறீங்கிறதெல்லாம் மீறி நீங்கள் அதை எப்படி அதை அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிண்ட்டுக்கே நீங்கள் மூவ் பண்ணணும். நீங்கள் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி பிரிண்ட்டை ரொம்ப சுமாராக டிசைன் பண்ணி நீங்கள் போட்டாலும் இல்லை வந்துட்டு ஆமாம் ரொம்ப சுமாரான பிரிண்ட்டை நல்லா டிசைன் பண்ணி போட்டிங்கனாலும் ஆப்வியஸாக அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக அதை கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அதோட அவுட்புட். அதான் நல்ல டெம்ப்ளேட்ஸ் எடிட் பண்ணணும் ஆப்வியஸாக. அந்த கலர் பேலட் சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணணும். ஃபோட்டோ வந்து நல்லா எடுக்கணும், மெயின் அதுதான். இல்லை அதை வந்து எடிட்டும் பக்காவாக பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு 100% ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 80-90% இதிலே பண்ணணும். 10% அந்த பிரிண்டிங் பண்ணும்போது தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது. கரெக்ட். ஸோ இதில் ஒரு சில விஷயம் என்ன ஆகும் மிஸ்டேக்ஸாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ கரெக்ஷன் சொல்லுவாங்க கிளைண்ட்டு, இந்த இமேஜ் வேணாம் வேறு இமேஜ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜை கலர் கரெக்ட் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்பாங்க. பார்த்தா பிரிண்ட் வரும்போது அந்த இமேஜ் மட்டும் இந்த மற்ற இமேஜஸுக்கு ஈக்குவல் இல்லாமல் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே நல்ல அவுட்புட் வரணும்னா நல்ல இன்புட் கொடுத்தாகணும். இல்லைன்னா அது வரவே வராது. இன்புட்ன்றது நம்மளோட எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பிகைனில் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ ப்ராப்பரான லைட்ஸை யூஸ் பண்ணாமல் ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு எடிட்டர் மேலே ப்ரெஷர் போடுறதுலையும் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பிரிண்டிங் பண்ணுறது. ஆமாம். நீங்கள் ஒரு ப்ராப்பராக லைட் செட் பண்ணாமல் நம்ம இந்த லைட்டில் இவ்வளோ தான் இருக்குது எடுக்க முடிஞ்சுன்னு எடுத்தால் அதை ஓப்பன் பண்ணும்போது ஆப்வியஸாக ப்ளீச் ஆயிரும். ப்ளீச் ஆன இப்போ இமேஜஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக கிரெயின்ஸ் வரத்தான் செய்யும், பார்க்குறதுக்கு நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அது அவைலபிள் லைட்டோ இல்லை நீங்கள் லைட் செட் பண்ணுறீங்களோ அது ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் உங்களோட எடிட்டர்னால். இல்லைன்னா அது யார் மேலே அந்த பேர்டனை தூக்கி போட்டாலும் அது அவுட்புட் டெஃபினட்டாக கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து எவ்வளோ ரோல் பண்ணுது. நிறைய பேர் கலர் மிஸ் அவுட் ஆகுதுல்ல பிரிண்ட்டுக்கும் அந்த டிஜிட்டல் ஃபார்முக்கும். நம்ம மானிட்டரில் பண்ணும்போது ஒரு கலராக தெரியுது, ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் மாறுது. அது எப்படி ஒரு கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வரது அது பிரிண்டில்? அது ஆக்சுவலாக ஒரு பெரிய டாபிக். அது ஆக்சுவலாக இது எப்படின்னா இப்போ இந்த இதில் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மானிட்டரில் பார்க்குறது தான் ஆக்சுவல் அவுட்புட் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், நம்ம சிக்னலை பார்க்குறோம். காலையில் அந்த சிக்னலோட லைட் என்னவாக இருக்கும், ஒரு நல்ல க்ரீனாக இருக்கும். மத்தியானம் நம்ம பார்க்குறோம், அப்போது அந்த ரெட்டும் க்ரீனும் என்னவா தெரியும், ரொம்ப ஃபேடாகி தெரியும். அதுவே நைட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே லைட் எதுவும் மாறுதா? அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே லைட்டு, ஒரே பவர், ஒரே இதுதான். ஆனால் நம்மளோட கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியுது. இதே தான் மானிட்டரும் ஆக்சுவலாக. ஸோ மானிட்டரை பொறுத்த வரையும் நீங்கள் என்ன ஆம்பியன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, சில பேர் ரொம்ப ஏஸ்தட்டிக் லுக் நான் கொடுக்குறேங்கிற ஒரு ஃபீலில் என்ன பண்ணுவாங்கன்னா எடிட்டர் ரூம்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டார்க்காக வச்சா நீங்கள் உங்களுக்கு தான் பிரைட்டனாக தெரியும் மானிட்டரில் பார்க்கும்போது. ஆக்சுவலாக உள்ளே இருக்க ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நம்ம மானிட்டரில் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இங்கே பார்க்கும்போது டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். மிஸ்லீடிங். டெஃபினட்டாக மிஸ்லீட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைட் செட்டப் இருக்குன்னா அந்த லைட் செட்டப்பே ஆல்மோஸ்ட் ஃபுல் டேக்கும் அதே மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி லைட் செட்டப் வச்சுட்டு பிரிண்ட்டு ஒரு வெண்டார்கிட்ட நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பிரிண்ட் போடுங்க. இப்போ கேன்வராலலாம் டெஸ்ட் பிரிண்ட் வந்துட்டு ஃப்ரீ தான், அதுக்கு காஸ்ட்டே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த ஆல்பம் பிரிண்ட் பண்ண ஒரு ஷீட் மட்டும் 1 or 2 ஷீட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று கிளாஸில் ஒன்று மேட்டில் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி அப்புறமா ஹோல் பிரிண்ட் அப்புறமா ஹோல் ஆல்பத்தையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதிலே கலர் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நம்ம சைடில் என்ன ஃபால்ட்டுங்கிறது தெரியும். சரி, ஏன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஃபைலில் வந்துட்டு ஃபுல்லாக மெஜெண்டா அந்த இடத்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் டின்ட்டில் வரும். மெஜெண்டாவே இல்லாமல் வேறு ஒரு வார்ம் டின்ட்டில் க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி வரும். அப்போது அந்த அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா என்னது சுத்தமாக மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் ஹிஸ்டோகிராம் வச்சு அந்த இடத்துல செக் பண்ணால் அங்கே மெஜெண்டாவே இருக்காது.
அங்கே க்ரீனோ எல்லோவோ தான் உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பிரிண்டர்ஸை குறை சொல்கிறதுல வேலையே இல்லை. ஸோ எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சைடும் மிஸ்டேக் இருக்கலாம், பிரிண்டர் சைடும் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை கூட டெஸ்ட் பிரிண்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே பிரிண்ட்டை பாருங்கள், போன மந்த் இதே பிரிண்ட் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி வந்திருக்கு. பட் மெயின் திங் பிரிண்டர்ஸ் கிட்ட இப்போ கேன்வரா கிட்ட நீங்கள் டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கும்போதே எனக்கு கலர் கரெக்ஷன் இல்லாமல் ஒரு பிரிண்ட் பண்ணிக்காமிங்க, கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு பிரிண்ட் பண்ணிக்காமிங்கன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வித் சிசி வித்தவுட் சிசி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே கலர் கரெக்ஷன் நிறைய பண்ணாமல் பேருக்கு அது டெஸ்ட் பிரிண்ட் எடுத்து பார்த்தாலுமே அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போது லைக் வந்து அதை பிரிண்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு செட் ஆகலன்னு தான் தெரியும். அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியாதுன்ற நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், நான் சொல்கிற ப்ரொஃபஷனலை சொல்ல, ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சார்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு எப்படி தான் சார்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியாது. அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா கலர் கலெக்ஷன் மானிட்டரு அப்படின்றதும் யூஸ் பண்ணாமே இருப்பாங்க சில பேர். ஏன்னா நார்மலாக எல்லாருமே வந்து ஐஎன் மானிட்டர்ஸ் போக மாட்டாங்க. இப்போ கலர் கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, டூப் இருக்குது, 100% இருக்குது, 80% இருக்குது, அந்த எஸ்ஆர்ஜிபி அப்படின்றது. மெயின் என்னென்னா நம்ம வந்துட்டு நான் மோஸ்ட்டாக பார்க்கும்போது என்னென்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்டு இருக்குது இல்லையா மானிட்டரில், அது எல்லாத்தையும் 100 வச்சிடுறாங்க. ஓகேவா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களோட இந்த மொபைலில் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணால் இமேஜ் கலர் கரெக்ட் ஆகுமா? ஆகவே அதோட இமேஜ் உள்ள ஒரு இமேஜோட ஃபைலோட பிரைட்னஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது மானிட்டரோட பிரைட்னஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், ஃபைலோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மானிட்டரை நீங்கள் ஃபுல்லாக 100%ல் வச்சுட்டு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டா ஓகே இமேஜ் பிரைட்டாக தான் இருக்குங்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ அது வீடியோக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட ஷோ பண்ணும்போது நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்கிறது சொல்கிறதுங்கிறது கரெக்ட். மோஸ்ட்டாக 50 to 60% தான் அந்த பிரைட்னஸோடது வேல்யூ இருக்கணும். அதில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பிரிண்ட் நீங்கள் 50-60 வைக்க அது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற இது ஒரு வேல்யூ பாயிண்ட். இப்போ எப்படின்னா பிரைட்னஸும் சில பேர் தப்பாக வச்சுருப்பாங்க, மானிட்டரில் வந்து பிரைட் ஓவராக வச்சுருப்பாங்க, கான்ட்ராஸ்ட்டை கூட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து நார்மலாக எல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வீடியோ பார்க்குறதுக்கு இப்போ இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிரைட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி வைப்பாங்க. அதோட பிரிண்ட்டை கம்பேர் பண்ணுறது தப்பு. ஓகே, ஏன்னா அந்த பிரைட்னஸ் இங்கே வராது, வர போகிறது கிடையாது. அப்படியா? ஓகே, அது ஓகே. பட் கலருன்றது வந்து கலர் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். ஓகேவா, கலரும் பிரைட்னஸ் வந்து கலரோட ஆட் ஆகாது. கரெக்ட் ஜி. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே ஒரு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிட் சேச்சுரேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற ஃபீல் கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மலான ஒரு ஃபைலை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் டெஃபினட்டாக பூஸ்டப் ஆகும். இந்த கலருமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியும் டிஸ்பிளே ஆமாம் ஏற்றிடுறாங்க. இப்போ ஆர்ஜிபின்னு இருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 90, 100 அந்த மாதிரி வேல்யூவில் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் தான். இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா இனிஷியலாக எடுத்த ஃபோட்டோஸையும் இப்போ எடுத்த ஃபோட்டோஸையும் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட லுக்கே பழைய ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆகா இந்த ஃபோட்டோலாம் யாரும் பார்த்துடக்கூடாது, அப்படி தான் எல்லாருக்குமே ஒரு கோட்லேயே ஒரு சேயிங்ஸ்லேயே சொல்லுவாங்க. என்னென்னா உன்னோட பழைய ஒர்க்கை பார்த்து இன்னும் நீ வந்து சிலாகிச்சுட்டே இருக்கிற அப்படின்னா அப்போ நீ அப்கிரேட் ஆகலைன்னு அர்த்தம். உன் பழைய ஒர்க் உனக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா தான் நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அப்கிரேட் ஆகிட்டுருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு ஆல்பம் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும், அதை டெலிவர் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரியான ப்ராசஸ் தான் டெஸ்ட் பிரிண்ட். போட்டு பாருங்கள், ஓகே இது இந்த இடத்துல கலர் எனக்கு வேரி ஆகுது, அப்போ அது என்ன வேரி ஆகுதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளோட வேலை. இப்போ அது எனக்கு தெரியலை போகலன்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அப்போ அதில் போய் லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கலர் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்களே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? அதிலே பேசிக்காக மானிட்டர் கரெக்ட் பண்ணணும். மெயினாக மானிட்டரில் தான் பிரச்சனையே இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிற பிரைட்னஸ் சேச்சுரேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு மானிட்டரில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நார்மலான டீசெண்டான இப்போ கலர் கால்குலேட்டர் இல்லைனா கூட அந்த பிரைட்னஸ்லாம் பக்காவாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோ கேலிப்ரேஷன் இருக்குது. இப்போ நீ இப்போ வர மானிட்டர் எல்லாமே நல்ல ஹையன் மானிட்டர்ஸ் தான், முன்னாடி மாதிரி மானிட்டர்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கேலிப்ரேட் ஆகிடும். நீங்கள் ஒரு செட்டப் ஆட்டோவில் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட்டப் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலே எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ப்ரொஃபைல் எனக்கு செட் ஆகுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவுட்புட் இருக்காது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில்
ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்கல்ல, அவங்களோடது பாருங்கள், ஒருத்தவங்களோடது ஆரஞ்சு டோனில் இருக்கும், ஒருத்தவங்களோடது கூல் டோனில் இருக்கும், ஒருத்தவங்களோடது எல்லாமே சேர்ந்து நியூட்ரலாக இருக்கும். கலர் பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு நான் எந்த மாதிரி எப்படி கரெக்ட் பண்ணால் மானிட்டரில் கரெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஃபைலில். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் சூப்பராக கலர் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் ஃப்ரெண்டோட ஃபோனில் பார்த்தோம்னா நம்ம போஸ்ட் பண்ண இமேஜ் என்ன இவ்வளோ மொக்கையாக வந்திருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது மானிட்டரில் தான் பிரச்சனை இருக்கும் மோஸ்ட்லி. அதை சார்ட் அவுட் பண்ண பார்க்கலாம். ஆமாம், மானிட்டரையும் பிரிண்ட்டையும் ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் பிரிண்ட்டுங்கிறது மேண்டட்டரி. உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பிரிண்ட் தானே, நீங்கள் 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பிரிண்ட் வந்துட போகுது கையில். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக டெசிஷன் எடுத்துக்கிறது பெட்டர். அதான் நம்ம சைடு பக்காவாக பண்ணிட்டு பிரிண்ட்டில் என்ன இருக்குது டெஸ்ட் பிரிண்ட்டை போட்டு பார்த்துட்டா தெரிஞ்சிடும். 99% ப்ராப்ளம் நம்மளோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும். 1% தான் ப்ராபபிலிட்டி பிரிண்ட் சைடு மிஸ்டேக் வருது. அதுவும் பிரிண்ட் சைடு வர மிஸ்டேக்ஸை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ பிரிண்ட் சைடுனா ஃபுல்லாக டார்க் ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்லாம் நீங்கள் ஒன்று கொடுத்துருப்பீங்க, அதுவும் டோட்டலாக மாறி வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல சமயங்களில் பிரிண்ட் வருதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஃபைல் நல்லா இருக்கிறதுனால இல்லை, பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்க சைடில் கலர் கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக கலர் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால அவுட்புட் நல்லா வரலாம். அதை உங்கள் சைடும் நீங்களும் பண்ணுவோம். பட் என்னென்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியாது இல்லை. இப்போ நான் இப்போது யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு ஆரஞ்சு டோன் இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் கூல் டோன் இருக்கும். நம்ம அந்த டோனை மாற்ற முடியாது. பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டை வேணால் முன்ன பின்ன லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப வச்சுட்டோம்னா நான் கொடுத்த கலர் வேறு, நீங்கள் கொடுத்த கலர் வேறு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் சொன்னேன், டெஸ்ட் பிரிண்ட் போடும்போது கலர் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு டெஸ்ட் பிரிண்ட் எனக்கு கொடுங்க, கலர் கரெக்ஷன் பண்ணாமல் என் ஃபைல் அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு வெண்டார்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிட்டிங்கன்னா அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து டிசைனிங். இந்த லே அவுட்ஸ் பண்ணுறது. லே அவுட்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கைட்லைன்ஸ் வைப்பாங்க ஃபோட்டோஷாப். கரெக்டான கைட்லைன்ஸ் வைக்கணும். அது எட்ஜஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அந்த கைட்லைனே சரியாக வச்சு ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா சம் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து அந்த எட்ஜுக்கு ஓரத்துக்கு ரைட்டில் நிற்கிறவங்க யாருக்கும் கை இருக்காது. ரைட்டில் நிற்கிற யாருக்கும் கை இருக்காது. அந்த இமேஜை வந்து ஓரத்தில் போடுறது, சேஃப் ஜோன் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, அது வந்துட்டு நீங்கள் பிரிண்டிங் சைடில் போகும்போது உங்களுக்கு கட்டிங் இது இருக்கும். அந்த ஒர்க்குலாம் வந்துட்டு என்ன ஆகும், நீங்கள் கட் பண்ணும் போது அந்த இடம்லாம் போயிடும், சில பேர் கை கட் ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பிரிண்டிங்கை பொறுத்த வரையும் இந்த ஆல்பம் மேக்கிங்கில் நீங்கள் இப்போ கேட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்னென்னா கிளைண்ட்டு ஆல்பம்ஸை கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு பொண்ணோட தலைக்கட்டாக இருக்குது, மாப்பிள்ளையோட தலைக்கட்டாக இருக்குது, குரூப் இமேஜஸில் யாருக்குமே ரைட் லெஃப்ட் கட்டும் இருக்குது, சென்டர் கட்டு கண்ணு கரெக்டாக உள்ளே மடங்குற மாதிரி இந்த மாதிரியான சிக்கல். ஸோ லே அவுட்ஸை பொறுத்தவரையும் சேஃப் ஜோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சேஃப் ஜோனுங்கிறது ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் அப்புறம் சென்டர். இப்போ நம்ம முன்னாடி பேசின அந்த சில்வர் ஹேலைட் பிரிண்ட்ஸ்னால் சென்டர் பிரச்சனை கிடையாது, அப்படியே ஓப்பனாக தான் ஃப்ளாட்டாக தான் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆனால் அதுலேயுமே ரைட்டு லெஃப்ட்டு டாப் பாட்டம் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ஸோ முடிஞ்ச வரையும் எட்ஜ் டு எட்ஜ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் ஒரு 5 to 8 mm முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் இருக்கலாம், ஒரு வெக்டார்ஸ் இருக்கலாம், எல்லாம் வேணா இருக்கலாம். எனக்கு அது கட்டானா எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஜெக்ட் எது வேணும். ஏன்னா ஷீட்டை பொறுத்தவரையும் அதோட கவுண்ட்ஸை பொறுத்து அந்த கட்டும் மாறும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு 3 A4 ஷீட்டு 4 A4 ஷீட்ஸை எடுத்து அதை ஸ்டாப்பிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவனாக நம்மளால் பண்ணிட முடியும். அதுவே ஒரு 60 A4 ஷீட்டை வச்சுட்டு ஒரு ஸ்டாப்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கார்னர்ஸ் எல்லாமே ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும். அப்போ அது கார்னரை ஈவனாக தான் நம்ம கொடுத்தாகணும் ஒரு ஆல்பம் மேக் பண்ணும்போது. அப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது, அதான் ஃபைனல் கட்டுன்னு சொல்லுவோம், அதை கட் பண்ணும்போது அந்த எல்லா கார்னரும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த கட்டில் ஆப்வியஸாக அந்த கிராஸ் லைன் உங்களுக்கு வரும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒயிட் பார்டரோ இல்லை வந்துட்டு வேறு ஒருத்தவங்களோட ஃபேஸோ இருக்குது அப்படின்னா அது ஆப்வியஸாக கட் ஆகிடும். அந்த இடத்துக்கிட்ட பெட்டர் 5 to 8 mmக்கு ஒரு பேக்ரவுண்டு கலரோ இல்லை எதுவும் இது கட்டானா எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இமேஜஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. லேஅவுட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது. அந்த லேஅவுட்ஸ்லையுமே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டை வந்துட்டு வச்சுட்டு ஒயிட் பேக்ரவுண்டை மைன்யூட்டாக வச்சிடறாங்க. ஒயிட் பேக்ரவுண்டை மைன்யூட்டாக வச்சா கட் பண்ணும்போது மேலே ஒயிட்டு தெரியும், கீழே ஒயிட்டு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது ஈவனாக கட் ஆகாது, நம்ம ஸ்டாப்பிள் பண்ணுறதுனால கொஞ்சம் மைன்யூட் லேஅவுட்ஸே வைக்காமல் பண்ணுற ஆல்பம்ஸ்லாம் உங்கள்கிட்ட வரும். மோஸ்ட்டாக அது அவுட்டோர் இமேஜஸ் இல்லை கேண்டிட் ஆல்பம்ஸாக மட்டும்தான் வரும். அது டிசைனிங் சரியாக பண்ணாத மிஸ்டேக்ஸ் இல்லை. டிசைனிங் சரியானா எப்படி கேட்குறீங்க? ஒரு டிசைனாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ்லாம் வச்சு பண்ணணும். அதுதான் ஒரு டிசைனரோட கரெக்டான. ஏன்னா பிரிண்டிங் சைடுனா அது வேறு கதை.
நம்ம நார்மலாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு அந்த கைட்லைன்ஸ்லாம் தேவை கிடையாது, ஏன்னா ஃபுல் ஆஸ்பெக்ட்டுக்கு அப்படியே வந்துடும். பட் நாங்கள் பிரிண்டிங் ஃபார்ம்னா அதில் கட்டிங் ஒர்க் இருக்குது, சென்டர் மடியும், இதெல்லாம் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறது தான் வந்து டிசைனிங். கரெக்ட் ஆப்வியஸாக இது தெரியாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆப்வியஸாக, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஹெச் டு ஹெச் டிசைன் வச்சுட்டாங்கன்னா இப்போ நம்மளால் அதை மேட்ச் கூட பண்ண முடியாது. அதை நம்ம ஷ்ரிங்க் பண்ணால் வேறு கலரை கூட நம்மளால் பேக்கில் எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அந்த டிசைனரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அந்த 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 கட்டிங்குக்கு ஏற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ணுறது. எல்லா வெண்டாஸ்கிட்டையுமே எவ்வளோ சைஸ் வந்து சேஃப் ஜோன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. 5 to 8 mm எப்போதுமே ஒரு சேஃபர் சைடு. அதுவும் ஒரு டிசைனர் கற்றுக்கணும். ஆமாம், அதே மாதிரி சென்டரில் ஒரு 1 inch கேப் விட்டுறணும், அது எதுவும் இமேஜஸ் வராமல். சில குரூப் இமேஜஸ்லாம் அப்படியே ஃபுல் இமேஜை 2 பக்கமும் போட்டால் சென்டரில் உள்ளவங்க மடிஞ்சிருவாங்க, உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே கான்சென்ட்ரேட். டிசைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிண்டிங் சைடுக்கு. இன்னொரு டிசைனில் பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னென்னா, மோஸ்ட்டாக என்னென்னா ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு. அந்த லேஅவுட்ஸில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு கப்பலுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த கப்பலோட இமேஜ் உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, பட் நேமை ரிமூவ் பண்ணாமல் விட்டுருவாங்க. டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும்போது வேற ஒரு கப்பல் வேற ஒரு நேமோட, அதாவது ஒரே டெம்ப்ளேட் எடுத்து ரேண்டமாக ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒர்க் பண்ண எல்லாருமே டெம்ப்ளேட் பேஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் பட் அதை ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ இயர் எங்கேயாச்சும் ஒரு கார்னரில் ஒரு 2021 இருக்கு, அப்போ பார்த்தா இங்கே 25 இருக்கும். அதுக்காக இப்போ மோஸ்ட்டாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே என்னென்னா ஆல்பம் டெலிவரி பண்ணும்போது ஃபைனல் அமௌண்ட்டு கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறது வாங்குவோம். இப்போ இந்த மிஸ்டேக்னால அது ரீப்ரிண்ட் போகும், அது காஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஸோ அதை கொஞ்சம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட், இப்போ ரீகரெக்ஷன்றது பண்ண முடியுமா? அது பண்ணுவீங்க ரைட்டு, பட் ஆனால் அது எவ்வளோ ப்ராசஸ்ஸு, அது ஒரு என்ன மாதிரி ஒரு வேலை அதிகமாக இருக்குது ஒரு புது ஆல்பம் பண்ணுறது? ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ டிஜிட்டல்னா ஈஸி இல்லை, இப்போ ஒரு ஃபோட்டோ நம்ம பிடிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி எடிட்டே தப்பானா கூட திருப்பி ரீ எடிட் பண்ணிக்கலாம். கரெக்ட். பிரிண்டிங்கில் வந்து ரீ எடிட் பண்ணணும்னா அது கஷ்டம் இல்லை. பிரிண்டிங்கில் அது ரீ எடிட் கிடையாது, அது திருப்பி ரீ ஒர்க்கு தான். நீங்கள் நார்மலாக ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைமை விட ரீஒர்க் பண்ணுறதுக்கு டபுள் த டைம்ஸ் எக்ஸஸாக எடுக்கும். எப்படின்னா இப்போ ஒரு ஆல்பம் பிரிண்ட் பண்ணிங்க, ஸ்டாப்பிள் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், பேக் பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே ரீஒர்க்னால் அந்த ஸ்டாப்பில் ஓப்பன் பண்ணணும், கம்மை ரிலீஸ் பண்ணணும், அதில் பேட் டேமேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ திரும்ப அந்த ஃபைனல் கட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஃபைனல் கட் பண்ணும்போது ஆல்பத்தோட சைஸ் சின்னதாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இந்த ரீஒர்க் வராமல் தவிர்த்துட்டிங்கன்னா பெட்டர். அதெல்லாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எத்தனை வாட்டி ரீஒர்க் பண்ணலாம்? மேக்ஸிமம் 1 or 2 times வரையும் பண்ணலாம். ஒரே ஷீட்லேயே ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஷீட்டை ரீப்ளேஸ் தான் பண்ணிடணும். அந்த ஷீட்டை வச்சு நம்ம எதுவும் கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஷீட் எடுத்துகிட்டு வேற ஒரு ஷீட் பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அந்த ஸ்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிடுவோம், திரும்ப வேறு இடத்துல ஸ்டாப்பில் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைனல் கட்டில் திரும்ப அந்த ஆல்பத்தோட ஷீட் நம்ம சொன்னோம்ல ஈக்குவலாக வரணும்னா இன்னொரு கட் பண்ணும்போது ஆல்பத்தோட சைஸ் சின்னதாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா கேன்வரா சைட்லேருந்து ரீப்ரிண்ட்னாலே என்டையர் ஆல்பத்தையுமே ட்ராஷ் பண்ணிவிட்டு புது ஆல்பம் பண்ணுவோம். ப்ராபப்ளி பேடையும் பாக்ஸையும் மட்டும் திருப்பி ரீயூஸ் பண்ணி. ஸோ இதில் கிளப் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸுக்காக வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிளப்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா 1 time அவங்க ஃப்ரீயாகவே ஒரு ஆல்பத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 times பண்ணிக்கலாம். அந்த கிளப்புக்கு ஏற்ற மாதிரி அப் டு 5 times வரையும் 6 months கேப்பில் அவங்க ஆல்பம் ரீவொர்க். ஏன்னா ரீவொர்க்கை நீங்கள் ஒமிட்டே பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ பிளான் பண்ணாலும் ரீவொர்க் கம்பல்சரியாக வரும். ஆனால் அது எவ்வளோ கம்மியாக கொண்டு வராங்கிறது நம்மளோட பிளானில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கிளைண்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும், அதை பிரிண்ட் பண்ணிவிடுவீங்க. அவங்க பெரியவங்க பார்த்துட்டு என்ன தாய்மாமா இவ்வளோ பெருசாக வைக்கல, எங்கள் குரூப் ஃபோட்டோ எங்கள் பொண்ணோட வீடு மட்டும் பெருசாக இருக்குது, பையனோட வீடு இல்லை, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கல். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு டிசைன்லாம் முடிச்சுட்டு ஷீட் டிசைன் முடிச்சுட்டு ஒரு வாட்டி திருப்பி அனுப்புவேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி திருப்பி ஷீட் டிசைன் பண்ணி அதை ஒரு வாட்டி அனுப்புவேன். ஃபைனலைஸாக இது பிரிண்ட் போகுது, இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதில் ஓகேனா இதில் இருக்கிறது தான் அப்படியே வரப்போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். 100% ட்ரூ. 90% ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதே தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே ரீஒர்க் வர்றது ரீசன் என்னென்னா, அவங்க வீட்டில் ஃபோட்டோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போவோ இல்லை பிடிஎஃப் அப்ரூவ் பண்ணுறப்போ பெரியவங்க இன்டர்ஃபியரே ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னா ஆல்பமோட அவுட்புட் பார்க்கும்போது தான் பார்ப்பாங்க. அப்போ ஏன் எனக்கு இவங்கள போடலை, இவங்கள கண்ணு மூடி இருக்குது, ஏன் இந்த இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான
சிக்கல்லாம் வரும். ஸோ அது வந்து ஏன்னா ஆல்பம் வந்து நம்ம கிளைண்ட் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, கிளைண்ட்டை தாண்டி அவங்க ரிலேஷன் யாராவது எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க ரிலேஷனில் அவங்கள பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தால் கூட அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கூட சம்டைம்ஸ் அதை பண்ண சொல்ல கூட வாய்ப்பு அதிகம். கரெக்ட். ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்தவரையும் ஆல்பம் அப்படிங்கும்போது அது வந்து ப்ரிஷியஸாக தான் பார்ப்பாங்க. அதுதான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் நைட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சிருப்பீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஒரு அவுட்புட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா ஒன்று வீடியோவில், இன்னொன்று ஆல்பமில். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட, இதுதான் ஃபைனல் பிரிண்ட்டுன்னு போகுது, அதுக்கப்புறம் ரீவொர்க் பண்ண முடியாது. ஷியோராக வேறு யார்கிட்டையும் வீட்டில் கேட்கணுன்னா கூட கேட்டுக்கோங்க. இல்லை யாரையும் ப்ளோ பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கொடுத்த ப்ளோ அப் இல்லாமல் வேறு யாராவது இமேஜ் பெருசாக வைக்கணும்னா பார்த்துருங்கன்னு ரொம்ப அழுத்தி சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ரீவொர்க்கு வராது. மேக்ஸிமம் தவிர்க்கலாம். பட் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுறீங்க, அந்த கிளைண்ட்டு ஆல்பத்தை பார்த்துட்டு ஆஹா இந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் அப்ரூவ் பண்ணதான் நான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேருக்குமான கான்வர்சேஷனில் நீங்கள் வின் பண்ணிடுறீங்க. ஆனால் லூஸ் பண்ண போகிறது யாருன்னா அந்த கிளைண்ட்டு. பட் அந்த இடத்துல அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், ஃபேவராக ஓகே கொடுங்க நான் அதை பண்ணித்தரேன்னு சொல்லி நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் அந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம திரும்ப பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த ரோலையும் கரெக்டாக ப்ளே பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஒர்க்கு பண்ண மேக்ஸிமம் தவிர்க்கிறது தான் பெட்டர். அதை பண்ணிக்கலாம், ஈஸி தான் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஈஸி ப்ராசஸ் கிடையாது. என்டையர் புக்கை நான் திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணுறதா இருந்தால் பெட்டர். இப்போ கிளப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ கேன்வரா மாதிரியான கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு கிளப் பெனிஃபிட்ஸ்லேயே ரீப்ரிண்ட் ஆப்ஷன் ஃப்ரீயாக பண்ணுறோம். ஆமாம், ஃப்ரீயாகவே காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ரீவொர்க் அதான் அந்த கிளைண்ட் இருக்கிற கிளப்பை பொறுத்து, அவங்க கொடுக்குற பிஸ்னஸை பொறுத்து பிரான்ஸா, சில்வரா, கோல்டா, டைமண்டா, பிளாட்டினமானு அவங்களோட கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ரீப்ரிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த புக்கோட ட்ராஷ் இமேஜஸையோ இல்லை அந்த புக்கையோ ரிட்டன் அனுப்பிட்டு ஈவன் அவங்க பேப்பர் டைப் என்டையர் பேப்பர் டைப்பையும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேறு கலர் நான் மாற்றிக்கிறேன், இல்லை இதை விட எனக்கு பெட்டர் குவாலிட்டி ஆல்பம் போட்டுக்கிறேன், எனக்கு இந்த ஆல்பத்துக்குள்ள அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் பே பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கிளப்பில் அந்த கிளைண்ட் இருக்கும்போது. இப்போ வந்து மிஷின்ஸ் டைப்ஸ் இருக்குது. பிரிண்டிங் மிஷின்ஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா? இப்போ மிஷின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது, பிரிண்ட் பண்ணுற மிஷின், இப்போ நம்ம ஆல்பம் பண்ணுற மிஷினு அப் டு எவ்வளோ வரைக்கும் போகுது. ஸோ காஸ்ட்லியான மிஷின்லேயும் சேம் அவுட்புட் வருமா, இல்லை லோயஸ்ட்லேயும் சேம் அவுட்புட் இருக்குமா? ஸோ அவுட்புட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன்னா கம்மியான மிஷின்லேயும் அதே சேம் சார்ஜஸ் பண்ணுறதும் சில லேப்ஸ் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஹையஸ்ட்டு மிஷின்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் சம்திங் டிஃபர் ஆகுது ஷீட் வைஸ். கரெக்டு. மெஷினோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 5 crores வரையும் இருக்குது மெஷினோடது. இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வெறும் மெஷினை டிபெண்ட் பண்ணி மட்டும் கிடையாது அந்த கலரோட அவுட்புட். நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி ட்ரூ, மோர் ஆர் லெஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த டியூரபிலிட்டி, அந்த கன்சம்ஷன் ஆஃப் இந்த இங்கை எவ்வளோ கன்சூம் பண்ணுங்கிறது விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மெஷின் டு மெஷின் டிஃபர் ஆகும். ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கும்போது அதில் கிரைன்ஸ் இருக்குது, நீங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த லைன் தெரிகிறது. ஸோ அந்த அவுட்புட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம்னா தான் நமக்கு அது தெரியும். இப்போ நார்த் இந்தியா சைட்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பராக, இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறத விட இப்போ 3 times 2 times கம்மியான காஸ்ட்டுக்கு ஷீட்டை பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் ஏன் அவங்களால எப்படி பிரிண்ட் பண்ண முடியுதுன்னா, அந்த மெஷினோட காஸ்ட்டு ப்ளஸ் இப்போ ஹெச்பி மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்பி சர்டிஃபைடு பேப்பர்ஸ் இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் வேறு பேப்பரையும் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. ஆனால் அதுக்கும் அவுட்புட் வரும். பட் அது மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக கூட நீங்கள் அந்த மார்க்கெட்டில் பை பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம போய் வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒரு அவுட்புட் டிஃபர் ஆகும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதை வந்துட்டு கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அது இட்ஸ் அப் டு அவங்களோடது தான், எத்திக்கல் வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். எனக்கு நான் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க சர்டிஃபைடு பேப்பர் இல்லாமல் ரொம்ப நார்மலான பேப்பரை யூஸ் பண்ணாலுமே, நான் உங்களுக்கு இனிஷியலாக சொன்ன மாதிரி கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ரே மாதிரி சவுண்டு கேட்குறது வச்சு பண்ணலாம். இல்லை வந்துட்டு அந்த பேப்பரை எடுக்கும்போதே ஒரு ஃபீல் ஆகும். டேரபிள் நான் டேரபிளுக்கே ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எது டேரபிள் நான் டேரபிள்னு கார்னரை பீல் பண்ணி பார்த்தா தெரியும், நீங்கள் டேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது.
ஸோ மெடிக்கல் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். இப்போ மெடிக்கலில் ஏதோ ஒரு எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னா நம்ம ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்க, ஓகேன்னு சொல்லி வாங்கி போட்டோம். நம்ம அதில் எவ்வளோ எம்ஜி இருக்குது என்ன இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியலாக ஒரு பிகினர் வந்து ஒரு லேப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ம் அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ப்ரைஸ் வைஸ் எங்கேயோ இருக்குல்ல. இப்போ எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஆஃபர் பண்ண முடியாது போல். கரெக்ட். 5 lakhs வந்து மிஷின் ஸ்டார்டேஜிங் ரேஞ்சுனா எங்களுக்கு கேமராவே ஒரு 3 lakhs அந்த மாதிரி தான் முடியுது. இப்போ ஒரு 5 lakhs தான் வந்து பிரிண்டிங்க்கு சைடுக்கு தொட்டாலே 5 lakhs தான் ஸ்டார்டிங்ன்ற மாதிரி. கரெக்ட். இப்போ இப்படி வச்சுக்கலாமே, இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்கல்ல 5 lakhsலேருந்து மெஷின் வருதுன்னு. இப்போ நான் ஒரு கியர் நான் பை பண்ணுறேன், சோனிலேயோ கெனான்லேயோ பை பண்ணேன்னா பாடியோட ரேட் வந்து 2 lakhsன்னு வச்சுப்போம் ஒரு சேஃபர் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு பேசிக் லென்ஸோட ரேட் வந்து என்ன, ஒரு 50,000 இல்லை 20,000 ருபீஸ், ஒரு 50 mm எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வாங்கிட்டேன்னா நான் ஃபோட்டோகிராஃபராக, அப்போது என்ன ஆக முடியும்? ஃபோட்டோகிராஃபராக வெறும் அதை மட்டும் கொண்டு போய் என்னால் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது. ப்ராப்பரான லென்சஸ், இன்னும் வெரைட்டி ஆஃப் லென்சஸ் வேணும், லைட் வேணும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய அதை சுற்றி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வெறும் மெஷினு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான மேன் பவரு, அந்த மேன் பவர் நீங்கள் சோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. ஸோ நான் கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, இந்த செட்டப்புக்கு, இவ்வளோ பெரிய செட்டப்புக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர், எனக்கு ரொம்ப நல்ல க்ளோஸான ஃபோட்டோகிராஃபர், செங்கல்பட்டில் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு. நொரிட்சு மிஷின் யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு 11-12 lakhs போட்டு அந்த மிஷினை வாங்குறாரு. வாங்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி வாங்கிட்டேன், லேப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு யாராச்சும் சின்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறேன். ஒரு 1 or 2 months அப்படியே போயிட்டுருக்கு. அவரால் ஒரு பிரிண்ட் அவுட்புட்டை பெட்டராக கொடுக்க முடியல. அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் எனக்கு லேப்ஸ் எல்லாம் இங்கே உள்ள லேப் தான் பார்த்துருக்கேன், கேன்வரா எப்படி இருக்குன்னு நான் விசிட் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கேன்வரா ஆஃபீஸ் வந்துட்டு, கேன்வரா ஆஃபீஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் நீங்கள் யார் வேணால் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் ரோம் பண்ணி பார்க்கலாம், என்ன டீட்டெயில்ஸ் வேணால் கேதர் பண்ணிக்கலாம். லேப் உள்ளே அலோவ் பண்ணி மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பிரிண்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்கணும்னு கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். இங்கே உள்ளவங்க ஒரு 2-3 பேர் லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி விசிட்டுக்கும் நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபரு நாங்கள் கூப்பிட்டு போனோம் ஃபேக்ட்ரி டூருக்கு. அவர் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்ன ஒரே விஷயம், ஒரு 2 months முன்னாடி நான் வந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னாரு. ஏன்ஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் லேபே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னாரு. இவ்வளோ பெரிய மேன் பவர், இவ்வளோ செட்டப்பில் இருந்தால் தான் இந்த பெட்டர் குவாலிட்டியை கொண்டு வர முடியும் அப்படின்னா நான் ப்ராபப்ளி வேறு எதுலையாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு 5.5 lakhsக்கு அந்த மெஷினை விற்றார் ஒரு 6 months கழிச்சு. ஏன்னா நிறையா டிஃபிகல்ட்டிஸ் அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் R&D பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இறங்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் என் பிரிண்ட்டை நான் நல்லா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது கிடையாது. மெயினாக என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்? சேலஞ்சஸ்ங்கிறது மேக்கிங்கில் தான் இருக்கும். அப்புறம் ப்ரொக்யூர் பண்ணுற குவாலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு மெட்டீரியலை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட முடியாது. அதுக்கான வெண்டார்ஸை ப்ராப்பராக சர்ச் பண்ணணும். அவங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க, ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது, எல்லாமே சிமிலராக தெரியும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையா, கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வரும்போது கிடைக்கிறத பொறுத்து தான் இது பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் இன்ஜினியர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமாம், இப்போ பிரிண்டிங் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு பிரிண்டர்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஹெச்பி இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஆமாம். ஸோ அவங்க கம்பெனிலேருந்தே வருவாங்க, ஒரு செஷனுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஒரு தடவை வந்து அவங்களோட கலர்ஸில் கரெக்டாக வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஆமாம், செக்கிங் ப்ராப்பராக பண்ணணும். ஆமாம், அதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், வெறும் கேமராவும் வெறும் பிரிண்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இது கிடையாது. நல்ல லேப் டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நல்ல டெய்லர்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு, அந்த லெதர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, நல்ல பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பீப்புள் இருக்கணும். நீங்கள் கரெக்டான போர்டை ப்ரொக்யூர் பண்ணணும். சில கம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த க்ளூ பிச்சுக்கும். ஸோ இவ்வளோ இது இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் பேப்பர் வாங்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் இருக்கணும், நல்லா R&D பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிடலாம். சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கே மாதம் வந்துட்டு 20-30 ஆல்பம் வருது, நானே லேப் போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அவங்க போட்டால் அதில் நிறையா இருக்குல்ல. இப்போது பிரிண்டிங்கு அது தனி, அது கூட அது பேடு தனி,
அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அக்கர்லிக்கு தனி தனி இதெல்லாம் ஒரே ஆள் பண்ணுற மாதிரி இருக்காது. டெஃபினட்டாக பிரிண்டிங்கே பிரிண்டர் இன்ஜினியர் அவர் பார்ப்பாரு, அதை கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், தனி மெஷின்ஸ் வேணும். எல்லாத்தையும் பண்ணலாம் ஜி. அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க லோக்கல் லேப்ஸில். டீமே வேணும்ல. ஆமாம், ஒரு 5 to 10 பீப்புளை வச்சு ஒரு ஆல்பம் மேக் பண்ண முடியும். பட் அதுக்கான டைம் கன்செப்ஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். அதோட ஃபினிஷிங் ஒர்க்குங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ நீங்கள் அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் கொடுத்துட முடியாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கதே சும்மா வெறும் ஒரே ஒரு மைக்கை மட்டும் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி அது நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரியும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் நீங்கள் ஆல்பம் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க, லேப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. எத்தனை லேப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை லேப்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகிருக்காங்கிறத சும்மா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் டைம் தான். இப்போ நிறைய பேர் வந்து இப்போது ஆல்பம் போடுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டிங் ஃபார்ம் தான். நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை மொபைலெலாம் பார்க்க முடியாது அப்போது. கரெக்டு. இல்லை, ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒன்லி பார்த்தா பிரிண்ட்டாக தான் பார்க்கணும். கரெக்டு. இப்போ வந்து அந்த இதுவே மாறி போய் மொபைல்ஸில் நிறைய பார்க்குறாங்க, டேப்பில் பார்க்குறாங்க, லேப்டாப்பில் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து அதுலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. கரெக்ட். இதுக்கடுத்து நான் ஏன்னா பிரிண்டிங்கில் அதையே பார்க்கணுமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஆனால் பிரிண்ட்டாக பார்க்குற ஃபார்ம் வந்து அது ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னுமே அவங்களுக்கு பிடிக்கும். இது நம்ம அதுவும் வந்து வெட்டிங்லாம் வந்து பிரிண்ட்டை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வெட்டிங் ஃபார்ம் வந்து அது பிரிண்ட்டை பார்த்தா தான் அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் நமக்கு. கரெக்ட். இல்லை, புரியுது. அந்த மாதிரி விஷயம். இப்போ நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? டிஜிட்டல் வந்தோடனே பிரிண்ட் அடி வாங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது நான் ஒன்று சொல்லுவேன் எப்படின்னா, இப்போது நீங்கள் சொல்கிறது வெரி ட்ரூ. ஒரு இயர்லி 2000க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, யாராலையும் அந்த நெகட்டிவ் ஃபிலிமை வந்து டெவலப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணும்போது சாஃப்ட் காப்பியாக பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. சாஃப்ட் காப்பியே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கான மீடியம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இருந்தால் மொபைல்ஸே அப்படி இல்லை, ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது. கரெக்ட். பெரிய டிஸ்பிளே ஃபோனும் கிடையாது. ட்ரூ. அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டாக மாறினதுக்கப்புறம் ஆல்பத்து மேலே அந்த ஃப்ரேம்ஸ் மேலெலாம் கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியானது உண்மை தான். பட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ இனிஷியல் டேஸில் ரோல் கணக்கில் தான் பேசுவோம். இப்போ ஒரு ரோலுக்கு 36 இமேஜஸ் இருக்கும். அது அப்படியே அந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு. ஒரு ரோலுக்கு வந்துட்டு 2000 rupees, 3000 rupees, 1000 rupees, 5000 rupeesன்னு சார்ஜ் பண்ணாங்க. பேசுகிறதே ஆல்பத்தோட இமேஜஸை வச்சு தான் வீடியோக்கான சார்ஜஸுமே டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மாதிரி செஷன் சார்ஜஸ்ஸு இல்லை வெட்டிங்க்கு இவ்வளோ, வீடியோக்கு இவ்வளோன்னு அந்த பிரேக்கப் கொடுத்தாங்க. இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போது அந்த மிரர்லெஸோட இது வந்ததுக்கப்புறம் இது வந்து ஆல்பம் மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப பெட் பண்ணி சொல்லுவேன், ஒரு வெட்டிங் நடக்குது, நம்மளோட வெட்டிங் இருக்குன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 இமேஜஸ் வச்சு எடுத்துறாங்க. கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் எல்லாம். அந்த மாப்பிள்ளை பொண்ணே அந்த 5000 10,000 இமேஜஸை ஃபுல்லாக பார்த்துருப்பாங்களான்னா கிடையாது. ஏன்னா ட்ரெடிஷ்னலில் குரூப் இமேஜஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ப்ராபப்ளி கேண்டிட்லையுமே அந்த முக்கியமான ஷார்ட்ஸை மட்டும், ஹைலைட்ஸ் மட்டும் கலர் கரெக்ட் பண்ணி கொடுத்ததை மட்டும் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போது அது ஒரு மாதிரி ஃபுல்லாக ஜங்க் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது ரொம்ப செலக்டடான பிக்சர்ஸை மட்டும், ப்ரிசியஸாக இருக்கிற மொமெண்ட்ஸை மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு ஆப்வியஸாக எப்போதுமே எல்லாருமே விரும்புவாங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு வச்சு, ஒரு கேண்டிட் வீடியோ ஃபுட்டேஜ்னால் ஒரு என்டையர் டேவும் கவர் பண்ணி ஒரு 3 minutes to 5 minutes நீங்கள் அவுட்டாக கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே இன்ட்ரெஸ்ட்டு தான் அந்த ஆல்பத்தை பார்க்கும்போதும் அந்த கிளைண்ட்டுக்கு கிடைக்கும். எனக்கு நீங்கள் ரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்துருங்களேன். இப்போ நான் எப்படி ஆல்பத்தை பார்க்குறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து மொபைல்லேயே பார்க்குறாங்க, லேப்டாப்லேயே பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர்லேயே பார்க்குறாங்க. இது வந்து யூஷுவல் ஆகிப்போச்சு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு ஒரு ஆல்பத்தில் பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருக்குது. வெரி ட்ரூ. அதுதான் நான் இப்போ பார்க்குறேன். உண்மைதான். ஏன்னா அது வந்து ரேராக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஆல்பம் அந்த மாதிரி பிரிண்டிங் ஃபார்மில் பார்க்குறது கொஞ்சம் ரேர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணும் நம்ம வெட்டிங்காக பண்ணும்போது. எப்போதுமே இப்போ நம்ம என்னோட மென்டாலிட்டிலேன்னு சொல்கிறேன், இப்போ ஒரு 90s கிட்ஸாக இருக்கணும்னா, இப்போ நம்மளோட பேர் எங்கேயாச்சும் பிரிண்ட் ஆகிருந்தாலே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். வெறும் பேனர்லாம் பிரிண்ட் ஆகிருந்தால் அதை கட் பண்ணி ஒட்டிக்கிறது, ஏன் நியூ இயர் பேனர்ஸ் போடுறது, அதில் ஃபோட்டோ போட்டு போடுறது, அப்போல்லாம் அது பெரிய கல்ச்சர். கரெக்டு. இப்போ அப்படி அந்த மாதிரி எக்ஸைட்டிங்னா நீங்கள் எவ்வளோ நிறைய செலிப்ரிட்டிஸுக்கு ஆல்பம், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸுக்கு ஆல்பம் கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு கேன்வர் ஆல்பமை டெலிவரி பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எப்போதுமே எக்ஸைட்டு தான் ஆகுறாங்க. என்ன தான் அவங்க ஃபெமிலியராக இருந்தாலும் அவங்களோட இமேஜ் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும்போது அதை பார்க்குற ஃபீலே தனி. அதை ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பேர் பண்ண முடியாது. அந்த எக்ஸைட்டிங் லெவல் எப்போதுமே
இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. மாப்பிள்ளைக்கு தாலி கட்டும்போது கைக்கு டெஃபினட்டாக மோஸ்ட்டாக நடுங்க தான் செய்யுங்கிற மாதிரி அது இது பார்க்குறப்ப அந்த ஃபீல் கிடச்சிட்டே தான் இருக்கும். அந்த அந்த எக்ஸைட் ஃபீலே தனி தான் அது. ஆனால் பட் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் வந்து பெருசாக ஆல்பம் கண்டுக்க மாட்டுறாங்க நினைக்கிறேன். இப்போ பீப்புளெலாம் வந்து சும்மா வீட்டிலே வைக்கிற ஃபங்க்ஷன்ஸு, சும்மா ஒரு பர்த்டே ஒரு வீட்லயே அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு கம்மி தான் இருக்குது. அது கம்மி தான் இருக்குது. அது வெட்டிங்ஸ் யாரும் ஸ்கிப் பண்ணுறது, வெட்டிங்ஸு ஸ்கிப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மெட்டர்னிட்டியும் பண்ணிடுறாங்க. பெரிய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ ஒரு மண்டபம் பிடிச்சி பண்ணுறதுலாம் மோஸ்ட்லி ஆல்பம் பண்ணிடுறாங்க. வீட்லேயே சும்மா வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ பிரிண்ட் பண்ணுறது இல்லை. அது சும்மா சாஃப்ட் காப்பி எங்களுக்கு கொடுத்துருங்க. கரெக்ட். அது இருக்க தான் செய்யுது. முன்னாடி என்னென்னா இப்போ அட்லீஸ்ட் ஏன் இப்போ இயர்லி 2000லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு ஆல்பம்ஸ் இருந்ததுக்கு ரீசன் என்னென்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலாக தான் ஸ்டோர் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் அதை டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆல்பம் இனிஷியலாக வேணான்னு சொல்லிவிட்டு 5-6 இயர்ஸ் கழித்து ஆல்பம் பிரிண்ட் பண்ணுற கப்பலும் இருக்காங்க, ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வரும்போதே தெரியுது அதோட ஈவெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2016-18லாம் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்டால் அவங்க ஆல்பம் வேணான்னு சொன்னாங்க, இப்போ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளைண்ட் சைட்லேயும் ப்ராப்ளம் நடக்கும், சம்டைம்ஸ் ஃபோட்டோகிராஃபர் சைட்லேயும் நடக்குது. அதனாலே டிலே ஆகும். நிறையா ரீசன்னால போயிருப்பாங்க, செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணியே கொடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க. ஸோ அது அதாவது அவங்களுக்கு அந்த சும்மா அந்த ஃபார்மேட் கிடச்சிச்சா, அந்த சாஃப்ட் காப்பி வந்துருச்சா, அதுலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போட மாட்டாங்க. இல்லைன்னா பட்ஜெட் வைஸ் பார்க்குறாங்க. இந்த செலக்ட் பண்ண விஷயத்தில் வந்து நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னாஜி, அதை வந்து கிளைண்ட்டை நம்ம ப்ளேமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களோட வெட்டிங் நடக்குதுன்னா, இப்போது அதுலேருந்து ஒரு 7,000 10,000 இமேஜஸ்லேருந்து எனக்கு வந்துட்டு 300 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது. எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, அதை முதல்ல ஈஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, செலெக்ஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஆமாம், நம்ம கல்லிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இதுலேருந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு அவங்கள ஈஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக ஆல்பம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே கொடுத்துட்டு அவங்க மேலே ப்ளேமை தள்ளுறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் சாங்கை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க ரொம்ப குழம்புவாங்க. கரெக்டு, அவங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கிறதுனே தெரியாது. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே வச்சுருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட புரிய வைக்கணும், நீங்கள் இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு கிறிஸ்பாக ஆல்பம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இவ்வளோ இமேஜஸ் சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பெருசாக போட நம்ம கைட் பண்ணுவோம். நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எப்போதுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து ஆல்பமு இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபைலை சென்ட் பண்ணுறது, நான் எப்படி அதை டெலிவரிக்கு எடுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே, இது எப்படின்னா பேசிக்காக வந்துட்டு சில பேருக்கு வந்து பிஸி ஷெடியூல் இருக்கும். ஒரு வாட்டியும் லேப் வந்து பிரிண்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து நான் ரிசீவ் பண்ணிட்டு நான் ஒரு வாட்டியும் வந்து லேபுக்கு வந்துட்டு நான் என்ன ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஈஸி ஃபார்மாக நான் ஜஸ்ட்டு ஃபைலை மட்டும் நான் அனுப்பிச்சிட்டு, எனக்கு இந்த டேட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட் அப்போ நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு டன்ஸோவோ ஏதோ ஒன்று போட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் எனக்கு பெட்டராக இருக்கும். அது டைம் கன்சியூமிங்காக சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அந்த மாதிரி கேன்வராவில் மேஜராக இந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஏன்னா டெடிகேட்டிவாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசைன் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு டெடிகேட்டிவான எக்ஸிக்யூட்டிவ் அசைன் பண்ணிவிடுவோம். எண்ட் டு எண்ட். இஃப் சப்போஸ் அந்த ஃபோட்டோகிராஃபரால் எனக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் போய் கலெக்டும் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா, இது பென்ட்ரைவில் இல்லை எனக்கு சாஃப்ட் காப்பீஸாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வேறு ஏதோ ஒரு மீடியம்லேயே சென்ட் பண்ணுறாங்கனாலும் அதை வாங்கிட்டு ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஃபைல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆல்பம் சூஸ் பண்ணுறீங்கிறதையும் பார்த்துட்டு, இஃப் சப்போஸ் அந்த ஃபைல்லே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ரொம்ப நோட்டிசபிளான மிஸ்டேக் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுறது வரைக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த வேலையை பார்த்துருவாங்க. எண்ட் டு எண்ட் பிரிண்டிங் புஷ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான். நீங்கள் எங்கே வேணால் ஆல்பத்தை டெலிவரி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, மோஸ்ட்டாக அது சவுத் தமிழ்நாட்டிலையோ இல்லை ஹைதராபாத்லேயோ நீங்கள் அந்த வெட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஆல்பத்தை டேரெக்டாக அவங்களுக்கே ஷிப்மெண்ட் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் ஷிப்மெண்ட் பண்ணதில் ஏதாச்சும் கொரியர் டேமேஜஸோ இல்லை குவாலிட்டி லாஸஸோ இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அங்கேயே பிக் பண்ணி திரும்ப அதை ரீஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறது நம்மளோட வேலையாக இருக்கும். ரொம்ப ரேர் கேஸில் ரொம்ப இது இம்பார்ட்டண்டான ஆல்பம் இது எனக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணதுக்கான எனக்கு ப்ரூஃப் என்ன, சம் கிளைண்ட்ஸுக்கு நம்ம அதை வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சிட்டு இந்த பாருங்கள் முடிஞ்சிருச்சு இதுதான் சொல்லி அப்படி கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ இனிஷியல் டேஸில் உள்ள இது இப்போ நீங்கள் லோக்கல் வெண்டாரோட டைப் பண்ணியிருக்கும்போது வேறு வழி கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கு தனியாக எக்ஸிக்யூட்டிவ் போட முடியாது. ஏன்னா அதில் தான் அவங்களாம் காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும்.
வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு டன்ஸோ போடுறதுக்கு ஒரு சார்ஜஸ், பிக் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ், இல்லை நீங்கள் லேபில் போய் வெயிட் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும், அதிலே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்பம் என்ன ஸ்டேட்டஸுங்கிறது எல்லாமே உங்களுக்கு, மேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு, ஆல்பம் என்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்றைக்கி ஷிப் ஆயிடுச்சு, ஷிப் ஆனவொன்னே உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரும் வந்துடும். புக்கு டெலிவர் ஆயிடுச்சு ஆகலையாங்கிறதே கிளைண்ட்டுக்கிட்டேருந்து கேட்டுது, நம்மளே பார்த்துட்டு. கிளைண்ட் எவ்வளோ நாள் ஆகுது ஒரு ஆல்பம் மேக் ஆகிறதுக்கு? நீங்கள் எவ்வளோ டேட் சொல்கிறீங்க மேக்ஸிமம்? 48 hours ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா பிரிண்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம மெஷின் பொறுத்து 1 செகண்டுக்கு ஒரு ஷீட் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கேஸ் மேக்கிங் அதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கியூசியில் இஃப் சப்போஸ் ஏதாச்சும் டஸ்ட்டு ஸ்க்ராச்சஸ்ன்னு ரொம்ப விசிபிளாக இருக்க இமேஜஸ் இருக்குன்னா அப்போ அந்த புக்கு ரீவொர்க் போகும். அது போயிட்டு தான் திரும்ப ப்ராசஸ் ஆகும். இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் 5 to 6 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் கையில் ஆல்பம் இருக்கும். அது ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் ஆக்சுவல் மேக்ஸிமம் 1 வீக். ஆமாம், நீங்கள் என்ன டே கொடுக்குறீங்களோ அதே டே அங்கே கிளைண்ட்டுக்கு, இப்போ மண்டே கொடுக்குறீங்க ஆல்பம்னா மண்டேவே பேமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்க ப்ராப்பரானா அடுத்த மண்டே அவங்க கையில் இருக்கும், ஒரு சாட்டர்டே அவங்க கையில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நடுவில் நம்ம எதுனாலும் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இஃப் சப்போஸ் ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங் போகிறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சொல்லலாம். இந்த 6 டேஸில் என்ன ப்ராசஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். 6 டேஸில் இல்லை, பிரிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி எதுனாலும் பண்ணிவிடுவோம். இப்போ பிரிண்டிங் புஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த ஷீட்டை ஆட் பண்ணணும், இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது பண்ண முடியாது. பண்ணணுன்னா சார்ஜஸ் ஆகும். பட் அப்பவும் கிளப்பில் இருந்தாங்க அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். டெலிவரி எப்படி? டெலிவரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொரியர் வெண்டாஸ் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையும் ப்ரொஃபஷ்னலுக்கு ஈக்குவலாக வேறு கம்பெனி கொரியர் வெண்டாஸ் கிடையாது. முன்னாடி ஃபெடெக்ஸ் இருந்தாங்க, இப்போ ஃபெடெக்ஸ் வந்து டொமஸ்டிக் பண்ணுறதில்ல, இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் பண்ணுறாங்க. ப்ளூ டாட் எல்லா சர்வீஸும் ஏரியாவும் பண்ணுறதில்ல. இப்போது ரிமோட் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது, மதுரை இல்லை கொஞ்சம் இன்டீரியர்லாம் இருக்குது, தஞ்சாவூர் இன்டீரியர்லாம் இருக்குன்னா ப்ரொஃபஷ்னல், போஸ்ட் ஆஃபீஸ் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ்வலாக 3-4 days எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் 48 hours நெக்ஸ்ட் டே மோஸ்ட்டாக எல்லா ஆல்பமும் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா இது வேறு லொக்கேஷன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியர்ஸில் பண்ணிடுவோம். இப்போது ஹைதராபாத்னா கிரிட்டிக்கலாக இருக்கும், கேரளானா அதுக்கு ஒரு வெண்டார் இருப்பாங்க. சம்டைம் இல்லை எனக்கு பஸ்ஸில் ஷிப் பண்ணி கொடுத்துருங்க நான் எடுத்துக்கிறேன், இப்போ சண்டே இருக்குது, சண்டே டெலிவர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைப்போம், பண்ணி தந்துடுவோம். இப்போ சாட்டர்டே ஷிப் ஆகுது, பஸ்ஸில் போட்டு கொடுத்துருங்க நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணி கொடுக்கலாம். ஃபைல் சென்ட் பண்ணுறதுலாம் நம்ம நார்மலாக வி ட்ரான்ஸ்ஃபர், கூகுள் ட்ரைவ் பண்ணிவிட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோகிராஃபர் ஒன்ஸ் ஆன்போர்ட் ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிடுவோம் கேன்வராலேருந்து. அந்த எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார், டீம் லீடரு, மேனேஜர் 3 பேர் இருப்பாங்க. வேறு ஒருத்தவங்களோட அவைலபிலிட்டி இல்லைனாலும் இவங்க வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான இப்போ ஏதாச்சும் ஃபைல் அனுப்புகிறாங்கன்னா ஓகே நான் இதை ப்ராசஸ் பண்ணிடுறேன் போயிடுறேன். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டிலே பண்ணுறாரு எக்ஸிக்யூட்டிவ், இல்லை ஆல்பம் டிலே ஆகுது அப்படின்னா நம்பர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் வந்து ஷேர் ஆகிடும், எல்லாருக்கும் ஷேர் ஆகிடும். அது பிரச்சனையே கிடையாது. 1 பாயிண்ட் கான்டாக்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ மற்ற வெண்டாஸ் கிட்டலாம் என்னென்னா மோஸ்ட்டாக கமிஷன் ஏஜென்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு புக்கு இவ்வளோதுக்கு பிரிண்ட் பண்ணுறோன்னா எனக்கு 10% 20% அவங்க எடுத்துகிட்டு பேலன்ஸை வெண்டாருக்கு போடுவாங்க. கேன்வரால் அப்படி கிடையாது. கேன்வரால் இருக்கிறவங்க எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட நான் வரேன், நீங்கள் புக்கு கொடுக்குறீங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது, அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துட்டு கோஸ்ட்டாக அப்படியே போயிடுவேன். ஓகே இனிமேல் இந்த கிளைண்ட்டை போகக்கூடாது ப்ராப்ளம். பட் ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு ப்ரொஃபஷனலாக கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி போக முடியாது. அதுக்கு மேலே கேர் டீம் இருக்கும், நீங்கள் எஸ்கலேட் பண்ணிக்கலாம் போய்க்கலாம். ஸோ அவங்களோட அந்த சர்வீஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்பம் இருக்குது. ஆல்பம் கூட இப்போது நம்ம கஸ்டமரை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் பண்ணுவோம். கிஃப்ட்லனா கேலண்டர் கொடுப்போம், அந்த மாதிரி நிறைய பென் டிரைவர் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதிலலாம் என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க? இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கேன்வரா வந்துட்டு இப்போ ஒரு பார்ட் ஆஃப் பிரிண்டோ குரூப் தான் ஆக்சுவலாக. ஸோ பிரிண்டோ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க அந்த டிஷர்ட்ஸ்லேருந்து எப்படி சொல்கிறதுனா வாட்டர் கப் யூஸ் பண்ணுறீங்க, மக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மக் பிரிண்டிங்கு, வாட்டர் பாட்டிலில் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கார்ப்பரேட் கிஃப்டிங்ஸுக்கு ரொம்ப பேர் போனவங்க தான் பிரிண்டோ. ஓகேங்களா? ஸோ அப்போது அதே மாதிரி அதை எப்படி இதில் கிளப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா
நம்ம டைரிஸ் இருக்குல்ல, டைரிஸ்லேயே கப்பலோட நேமை வந்துட்டு என்கிரேவ் பண்ணி லெதர் டைரிஸ்லேயே என்கிரேவ் பண்ணி ஆல்பத்தோடு சேர்த்து ஷிப்மெண்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் வால் கேலண்டர்ஸும் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு உடன் வாட்டர் பாட்டில் பண்ணி அதில் கப்பலோட நேமை என்கிரேவ் பண்ணி கொடுக்குறது, அந்த கேப்பில் வந்துட்டு கப்பலோட நேம் என்கிரேவ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வித்தின் அ டே அந்த ஆல்பத்தோடு சேர்ந்து ப்ராசஸ் ஆகிற மாதிரியான இதை ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வுட் கார்விங் அந்த மாதிரி இருக்குது. வுட் கார்விங், ஆமாம். அது நான் இப்போ சொல்கிறதே இந்த வாட்டர் பாட்டிலில் ஆகிறதே உங்களுக்கு வுட் கார்விங் தான். நான் உங்களுக்கு அந்த பிக்சரையும் நான் ஷோகேஸ் பண்ணுறேன். வேறு இந்த 3D அந்த மாதிரி ஏதோ சொல்கிறோம். ஸோ 3D பிரிண்டிங்கா? 3D நான் கிறிஸ்டல் பண்ணுறோம். 3D கிறிஸ்டல்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறோம். அதுவுமே பண்ணுறோம். வுட் ஆர்க்குன்னு சொல்லிட்டு வுட்டில் அவங்களோட இமேஜை வந்துட்டு என்கிரேவ் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக என்ன மாதிரி பிரிண்டிங் சைடில் என்ன தேவையோ அதை நம்ம பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போது லேப்னா நிறைய லேப்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கும் பக்கத்துலேயே லேப் இருக்கும், அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஃப்ரெண்ட்லி லேப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி சில பேர் பிரிண்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நார்மல் லேபுக்கும் இல்லை ஒரு வேறு லேபுக்கும் உங்கள் லேபுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வருது? நான் வந்து கேன்வரா வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் ஒரு கொஸ்டின். கேன்வரா சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் மற்ற லேபை விட டிஃபராக பண்ணுறீங்க? மெயின் ரீசன் நம்ம டேரெக்டாக என் கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது. என் கிளைண்ட்னா ஃபோட்டோகிராஃபர்ஸோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க வந்துட்டு எனக்கு என்னோடய வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி தாங்க அப்படின்னா பண்ண முடியாது. கேன்வரா ஆல்பம் 1236 40 ஷீட் என்ன ரேட் பண்ணுறீங்க சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன், என் ஃபோட்டோகிராஃபர் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால் பண்ண முடியாது. அது உங்கள் ஃபோட்டோகிராஃபர் கிளைண்ட்டுக்கு அந்த ஷீட்ஸை வச்சுட்டு உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து பண்ணவே முடியாது. ஓகேங்களா? பட் நம்ம எப்படி கன்சியூமர்ஸுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸோட கிளைண்ட்டுக்கும் என் கிளைண்ட்டுக்கும் நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எந்த ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுற எந்த ஃபோட்டோகிராஃபர் வேணால் அந்த கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போது நான் வந்துட்டு என்னோடய வெட்டிங் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா நம்ம ஒரு மீட் பண்ணுவோம் இல்லையா? என்கிட்ட நீங்கள் ஆல்பம் ஷோகேஸ் பண்ணுவீங்க, உங்களோட வீடியோ அவுட்புட் எப்படிங்கிறத காமிப்பீங்க. இப்போ அதுக்கான ஸ்பேஸ் நான் ஒரு நியூ ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் என்ன பண்ணணும்? எனக்கு எங்கேயும் இருக்காது. ஒரு காஃபி ஷாப் ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஆஃபீஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இல்லை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, நான் ரெட் ஹில்ஸில் இருக்கேன், எனக்கு கிளைண்ட் வந்து கிண்டியில் மீட் பண்ணணும்னா நீங்கள் வேறு வழியே கிடையாது. காஃபி டேவோ இல்லை ஸ்டார்பக்ஸோ தான் போகணும். ஒரு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அங்கேயுமே உங்களுக்கு இந்த ஆல்பம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறது ஹெசிடேட் ஆகும். கரெக்டாக? பட் நாம் எப்படியா இருந்தாலும் கன்சியூமர்ஸுக்கு ஆல்பம் பண்ண போகிறதே கிடையாது, டேரெக்டாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் தான். அதனால் கேன்வரா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன்னே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனுக்கு நீங்கள் என்ன டைம் வர்றீங்களோ அந்த ஸ்லாட்டை முன்னாடியே ஒன் டே பிஃபோராக சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அந்த டைம் உங்களுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவோம். நீங்கள் அந்த டைம் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ஆல்பம்ஸை காமிச்சிடலாம். உங்கள் ஃபைல் பென்ட்ரைவில் இருந்துச்சுன்னா போட்டு வந்து டிவியில் உங்களோட வீடியோ காமிச்சிக்கலாம். இல்லை நீங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆல்பத்தை அப்படின்னா அந்த ஆல்பத்தை கூட நம்ம ஆஃபீஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வர்றப்போ அந்த ஆல்பத்தை கொடுப்போம். இல்லை நீங்கள் வரும்போதே அந்த ஆல்பத்தை கேரி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. இந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபரை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கம்பெனி வேறு ஒரு வெண்டார் டெஃபினட்டாக இருக்கே மாட்டோம். இப்போ அதுக்குன்னு ஒரு காஸ்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் கேன்வரா தான் பேர் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது அந்த கிளைண்ட் இப்போ மதுரையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கிளைண்ட்டுக்கு மதுரையில் ஆல்பம் காட்டணும்னா நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் உங்கள் சார்பாக அவங்க போய் ஆல்பத்தை காமிப்பாங்க. என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? உங்களோட எம்ப்ளாயீஸாக அங்கே இருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கேன்வராவை உங்களோட கம்பெனியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேன்வராவை இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸை கஸ்டமர்ஸ்னே சொல்கிறது கிடையாது, பார்ட்னர்ஸ் தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் க்ரோ ஆனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளும் க்ரோ ஆகும். இங்கே இப்போ மார்க்கெட்டில் டாப்பாக இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் இனிஷியலாக என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ இனிஷியலில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காருன்னா இப்போ அவர் பண்ண சாம்பிள்ஸ் காட்டணும். இப்போ அவர் வந்து வேற இடத்துல லேப் பிரிண்ட் பண்ணியிருப்பாரு இல்லை, அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே காட்டலாமா? அது இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா காட்டலாம், ஆப்வியஸாக காட்டலாம். பட் அது கேன்வரா இல்லைன்னு சொல்லி தான் காட்டணும்.
அது கேன்வரா ஆல்பம்னு சொல்லி காட்டக்கூடாது, அது எத்திக்கலி ராங். இல்லை கேன்வரா ஆல்பம் கிடையாது, அது வெளியே ஆல்பம் தான். ஆக்சுவலி வெளியே பிரிண்ட் பண்ண ஆல்பம். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? இது நீங்கள் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பண்ணால் அது வந்துட்டு எத்திக்கல் கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கேன்வராவில் இப்போ தான் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் இவ்வளோ லீட் ஜென்ரேட் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி டாப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணாலே எஸ்சிஓவில் கேன்வரா ஃபோட்டோகிராஃபர்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். அதில் பார்த்துட்டு கேன்வரா ஆல்பம் பிரிண்ட் பண்ணாமல் லோக்கலில் பிரிண்ட் பண்ண கஸ்டமர்ஸும் எங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் நம்ம போய் கார்னர் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன், என்கிட்ட நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க, அவ்வளோதான். ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் தான். இப்போ நீங்கள் கேன்வரா ஆல்பம் காமிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு நீங்கள் கேன்வரா ஆல்பம் குவாலிட்டியே சரியில்லைங்க, அதனால நான் உங்களுக்கு வேறு இடத்துல நான் போட்டு கொடுக்குறேன்னு கன்வின்ஸ் பண்ண முடியும். அது இட்ஸ் அப் டு யூ. பட் அது எத்திக்கலான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நாட். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் தான் எடுக்கணும். பட் நாம் உங்களுக்கான செட்டப் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். ப்ராப்பரான டேபிள், காஃபி ஆஃபர் பண்ணுறோம், எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. வைஃபை கொடுத்துட்றோம், ஃப்ரீ வைஃபை, டிவி கொடுத்துட்றோம், ஏசி போட்டுடுறோம், எல்லாமே பண்ணி டிவிலாம் பென் ட்ரைவ் போட்டு நம்ம காட்டிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் க்ரோ ஆகுங்க, எங்களுக்கு நிறைய ஆல்பம்ஸ் கொடுங்க, வரப்போகுது. ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் எனக்கு வேறு லொக்கேஷனில் இருக்காங்கன்னா உங்களோட ஆல்பத்தை கொரியர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு போய் காமிக்க சொன்னாலும், பஸ்ஸில் கொடுத்துட்டு காமிக்க சொன்னாலும் உங்களோட எம்ப்ளாயீஸாக நாங்கள் காமிப்போம். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு இபுக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே கேன்வரா தான். இபுக்னா எலக்ட்ரானிக். இபுக் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு புக்கை வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு மொபைல் ஆப்பில், ஆமாம், எலக்ட்ரானிக் புக்குங்க வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் அது அப்போ அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கமோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக நமக்கு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே ட்ரஸ்ட்டு தான் நம்ம அதை ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணித்தரோம். ஆமாம், வேறு இந்த பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு இந்த கிளப் பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு இந்த கிளப்பில் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆல்பம்ஸுக்கு உங்களுக்கு மினி புக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஸோ மினி புக்கு சின்ன ஒரு ஆல்பமோட அப்படியே ரெப்ளிகா சின்னதாக. ஸோ நீங்கள் அதுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்படி வரும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு அது ரொம்பவுமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸுக்கு. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா டே டு டேக்கு இவ்வளோது நீங்கள் ரன் பண்ணுவீங்க, அமௌண்ட் பே பண்ணுவீங்க. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுவரை நான் ஒரு 50 ஆல்பம் டெலிவரி பண்ணியிருக்கேன் கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அந்த 50 ஆல்பத்தோடு சேர்த்து 50 மினி புக் ரெப்ளிகா புக்கும் டெலிவர் ஆகிருக்கும். அந்த 50 புக்கு ஒவ்வொருத்தவங்களும் 100 பேர் காமிச்சிருந்தா எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கும்? 5000 பேர் ஈஸியாக ரீச் அவுட் ஆகிட்டு இருக்கும். அது ரியல் டைம் கிளைண்ட்ஸு, ஒரு பாட்டோ ஏதோ கிடையாது. ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி உங்களோட கிளைண்ட்டு வேலை பார்ப்பாங்க. அது பண்ணுறீங்க ரீஒர்க்கு அந்த. ஆமாம், அது இல்லாமல் ரீஒர்க் பண்ணி கொடுக்குறது, அந்த ரீப்ரிண்ட் பெனிஃபிட்ஸு அது பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிளப் பெனிஃபிட்ஸில் இந்த ரெப்ளிகாவுக்கு பதில் நான் கேலண்டர் பண்ணிக்கிறேன்னா அந்த கேலண்டர் ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுக்குறோம். டேபிள் டாப் கேலண்டர் கொடுக்குறோம். இது இல்லாமல் கிளப்புக்குள்ளே எலிஜிபிள் ஆகிட்டால் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். நீங்கள் வந்துட்டு இந்த கிளப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு கேன்வரா சர்டிஃபைடு கஸ்டமர்ஸுங்கிற லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு சைன் அப் கிட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாம்பிள் ஆல்பம் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். எத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட சாம்பிள் ஆல்பம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். மேபி என்ன சாம்பிள் ஆல்பம் இருக்குன்னா ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கிட்ட பேமெண்ட் இஷ்யூனால ஹோல்டாக இருக்கிற சாம்பிள் ஆல்பம் இருக்கும், இல்லை டெலிவரி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண ஆல்பம்ஸ் இருக்கும். அவங்களோட ரீசன்ட் நியூ பிக்சர்ஸை போட்டு இருக்க சாம்பிள் ஆல்பம் இருக்கவே இருக்காது. அவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு காட்டுற மாதிரி 90% கிளைண்ட்டுக்கிட்ட இருக்காது. 10% தான் ப்ராபபிளி வச்சுருப்பாங்க. வச்சுருந்தாலும் ரொம்ப ஓல்டாக தான் இருக்கும், 2-3 இயர்ஸ் பேக் பண்ணதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட்டட் சாம்பிள் புக்கை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஜென்ரலான ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எதுக்காக ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ்க்கு போக மாட்டுறாங்க அப்படின்னா மெயினாக ப்ரைஸ் வைஸ் தான். ஸோ அப்போது மற்ற லேப்ஸ்க்கும் உங்களுக்கும் ப்ரைஸ் வைஸ் என்ன டிஃபர் இருக்குது? எதனால உங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், முன்ன பின்ன இருக்கும் ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா? ஓகே. ஸோ இப்போ மெயின் வந்துட்டு ஜிஎஸ்டி கன்சர்ன் இப்போது அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே நம்மளோட போடுற ஈச் அண்ட் எவ்ரி ஆல்பமும் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை வந்துட்டு லோக்கல் லேப்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ என்கிட்ட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு இந்த ஆல்பத்துக்கு ஜிஎஸ்டி பில்லு கொடுங்க அப்படின்னு எல்லா லேப்ஸ்லையும் உங்களால் கேட்டு வாங்கிட முடியாது. எல்லா ஆல்பம்ஸுக்கும் வாங்கிட முடியாது.
ஓகேங்களா? ஸோ நம்ம கார்ப்பரேட் கம்பெனினா நம்ம இந்த ரூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், எத்திக்கலாக இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம இது பண்ணுறோம். பட் ஆனால் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் அது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும்ல. சேலஞ்சாக இருக்குன்னா பட் வேறு வழி கிடையாது. அவங்க அவங்க அதை பண்ணுறது அன்எத்திக்கல் தான். ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஆப்வியஸாக அவங்க இதை பண்ணுறாங்க போகிறாங்கன்னா அது பண்ணுறது தப்பானா ஆமாம் ஆப்வியஸாக தப்பு தான். ஸோ அது ஒன்று பண்ணுவேன். இன்னொரு விஷயம், கேன்வரானாலே காஸ்ட்லி, கேன்வரானால ஆல்பம் வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தி, டபுள் த டைம்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப மித்து. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன லோக்கல் ஆல்பமில் காஸ்ட்டு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதே சேம் காஸ்ட்டுக்கு, ஈவன் அதை விட லெஸ்ஸரான காஸ்ட்டில் கூட நம்மக்கிட்ட ஆல்பம்ஸ் இருக்குது. அதுக்காக சீப் குவாலிட்டி மிஷின்ஸில் பிரிண்ட் பண்ணுறோம்னா அப்படிலாம் கிடையாது. மெஷின்ஸு பிரிண்டிங் எல்லாமே சேம் தான், அதோட ப்ரெசன்டேஷன் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஒரு அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ப்ராபபிளி அதுக்கு பாக்ஸோடு வரும், இதுக்கு பாக்ஸ் இல்லாமல் வரும். அதோட பேக் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு பேக் குவாலிட்டி வேறு மாதிரி. இப்போ ஒரே சோனி கேமரா தான் 1 lakhக்கு இருக்குது, 2 lakhs இருக்குது, 3 lakhs இருக்க மாதிரி தான். அதுக்காக அது சீப் குவாலிட்டின்னு கிடையாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ரைஸுக்கு கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குமோ அது பண்ணித்தரும். ஸோ அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். கேன்வரா ஆல்பம்ஸை இவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் கேன்வரா ஆல்பம்ஸில் வெரைட்டி இருக்குது. பிரான்ச் எங்கே இருக்குது? சென்னையில் வெஸ்ட் மாம்பலமில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நம்மக்கிட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் வந்து எதனால விசாரிச்சா அதெல்லாம் சொல்லுவது, அதெல்லாம் ப்ரைஸிங் மட்டும் நம்ம ரிவீல் பண்ண மாட்டோம். இல்லை இங்கே இல்லை, அங்கே எங்கேயுமே ப்ரைஸ் ரிவீல் பண்ண மாட்டோம். இப்போ நிறைய டைம் ஃபோட்டோகிராஃபரே கால் பண்ணி லேண்ட்லைனுக்கு கேட்பாங்க, எனக்கு இத்தனை ஷீட் என்ன ப்ரைஸிங்னு. நாங்கள் நேரில் பார்க்காம இல்லை வந்துட்டு உங்களோட பேஜை வெரிஃபை பண்ணாமல் நம்ம ப்ரைஸ் ரிவீல் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது சில டைம் கோவப்படுவாங்க. ஏன் வந்துட்டு எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க, ஓகே ஸோ என் கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கேட்டேன். ஏன்னா ஏன் இதில் என்ன ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதுல சிக்கல்னா, இது வெறும் ஆல்பம் பிரிண்ட்டு வெறும் ஷீட்டு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களோட டிசைன் ஒர்க் இருக்குது, உங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ண எடுத்த ஃபோட்டோவோட குவாலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வர்றது தான் ஆல்பத்தோட காஸ்ட் இல்லையா? வெறும் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணதோட முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம அதை ரிவீல் பண்ணுறது கிடையாது. இப்போ ஆனால் நேரில் வந்தால் கூட சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? நேரில் வந்தாலுமே ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் மட்டும்தான். அதான் ஃபோட்டோகிராஃபர் இப்போ நேரில் வராங்க, இப்போ அவங்க கேட்குறாங்க. நம்ம ஃபோன்லேயே கூட சொல்லுவோம் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட் அட்ரஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் அட்ரஸோ சொல்லுங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க, ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன கான்டாக்ட் இருக்கோ அந்த கான்டாக்ட்டுக்கு உங்கள் கான்டாக்ட் மேட்ச் ஆகுதுன்னா ஆப்வியஸாக கொடுத்து ஏதாவது ஒரு இன்ஸ்டா ஐடி இருந்தால் போதும். அதில் இன்ஸ்டா ஐடியில் இப்போ ஒரு சில நம்ம விசிட்டிங் கார்டு. ஆமாம் எக்ஸாக்டாக. ஸோ அது இருக்கும்போது அதெல்லாம் போது தான் ரிவீல் பண்ணுறோம். ஏன்னா அது அன்னெசரி ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஆமாம், நார்மல் கிளைண்ட் கூட வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நம்மளை வந்துட்டு கன்சியூமர்ஸுக்கு புரிய வைக்க முடியாது. நீங்கள் என்ன இந்த ஆல்பம் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர், அதுக்கு பின்னாடி அவங்க டிசைனருக்கு பே பண்ணியிருப்பாரு, கலர் கிரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க, ரீடச்சருக்கு பே பண்ணியிருப்பாங்க, அந்த அடோப் சாஃப்ட்வேருக்கு பே பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது இல்லை? ஸோ அதெல்லாம் டிசைனிங்லேயே கொஞ்சம் காஸ்ட் இருக்குது ஆப்வியஸாக. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி. ஆனால் மற்றபடி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி கேட்கும்போது நீங்கள் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் ஃபோட்டோகிராஃபர் மாதிரியே பேசுவாங்க, லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும், 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அவங்களோட இப்போ கேன்வராவில் ரிஜிஸ்டர் ஆகணும்னா அவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களோட வெப்பேஜோடது கொடுக்கணும். அங்கே பெங்களூர்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கால் ஒன்று போகும். அந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வித்தின் ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். 1 hourக்கு மேலே எடுக்காது இந்த ப்ராசஸ் எல்லாம். ஸோ ரொம்பவும் கேன்வராக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகுறதுங்கிறது அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடலாம். இப்போ லேப் விசிட் பண்ணால் அந்த மெட்டீரியல் பற்றி எக்ஸ்பிளைன் எல்லாமே எப்போதுமே ஓப்பன் தான். பட் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்லாட் டைமிங் மட்டும் புக் பண்ணிவிட்டா நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லேப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா வேணும்னு நீங்கள் சொன்னாலே ஓப்பன் அப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வெண்டாஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு யார் சப்ளையர்ஸ் இருக்காங்க, நமக்கு சவுத் கொரியாலேருந்து வருது, யூஎஸ்லேருந்துலாம் வருது ஒரு ப்ராடக்ட்ஸு. ஸோ இது எல்லாம் என்னென்ன இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இப்போ லோக்கலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்ககிட்ட தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து நம்ம அதுதானே எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. 2007லேருந்து இப்போ வரையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் குவாலிட்டியை விடாமல் நம்ம. ஏன்னா ப்ரைஸ் வைஸ் நீங்கள் வார் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸ்லையுமே சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கேன்வரா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க?
வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் சைடில் ஸோ நியூவாக இது ஒன்று லான்ச் பண்ணலாம் அந்த மாதிரி ஆக்சுவலி அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது இப்போ இது டிஜிட்டலைஸாக பண்ணதுக்கப்புறம் கேண்டின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கேண்டி. ஸோ கேண்டினா எப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்பத்தோடய சேர்த்து ஒரு டேப் மாதிரி ஒரு டிவைஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் எங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணுற மாதிரியான நீங்களே டிஜிட்டல் ஃபிளாம் தான் ஆமாம் வந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது சக்ஸஸாக அப்படின்னா அதுக்கு பெரிய வெல்கமிங் ஒன்றும் கிடைக்கல. அது வந்தப்போ எல்லாரும் ஒன்று பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த டேப்லேயே கப்பலோட நேமை பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். பட்டு இப்போ எல்லாருமே பார்க்குறது என்னென்னா இந்த கவரோட வெரைட்டிஸ், இந்த பேடோட வெரைட்டிஸ் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர முடியுது, அந்த மாதிரி நம்ம வுட்டையும் லெதரையும் மிக்ஸ்அப் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும், அக்ரலிக்கில் என்ன பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வெரைட்டிஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணாலுமே திரும்ப மார்க்கெட்டில் இருக்க லோக்கல் வெண்டாஸ் அதை ரெப்ளிகேட் பண்ணிடுறாங்க போகிறாங்க. அதனால் எவ்ரி 3 months ஒன்ஸ் இந்த குவார்ட்டர் நம்ம வந்துட்டு ஒரு புது ஆல்பமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வேறு வழி கிடையாது, அது பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ, நம்ம இப்போது பாட்காஸ்ட் எண்டிங் வந்தாச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் பிரிண்டிங் சைடில். ஏன்னா பிரிண்டிங் சைடில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கே நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட் மெயினாகவே. ஸோ ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கரெக்டாக நூக் அண்ட் கார்னர் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனால அதை ஃபீல் பண்ணி கரெக்டாக கேட்டிங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.